வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் தோழர் மருதையன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரொம்ப ஒரு பரபரப்பான அரசியல் காலகட்டத்தில் சந்திக்கிறோம். ரொம்ப எங்க திரும்பினாலும் ஒரே டிபேட்ஸ் தான். இதை தொடங்கி வைத்தது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். பெரியார் குறித்து ஒரு சர்ச்சையான ஒரு அவதூறு கருத்தை சீமான் பேசுகிறார். அதற்கு ரியாக்ஷன்ஸ் வருது. திரும்ப சீமானும் ரியாக்ட் பண்றாரு. அந்த ஸ்டாண்ட்ல அவர் உறுதியா இருக்காரு. இன்னும் ஓப்பனா வெளிப்படையா போய் பெரியாரை நான் அழித்தொழிக்கிறதா என்னுடைய வேலை, அதுதான் என்னுடைய கொள்கை கூட, பெரியார் ஒரு மண்ணுதான்ற லெவல்ல அவர் பேச ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு சீமான் ஒரு எதிர்ப்பை சந்திச்சாரா இதுக்கு முன்னாடின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட பெரியாரிகள், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பலரும் பெரியாரின் மீது பற்று கொண்டுள்ள நபர்கள் எல்லாருமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப இன்னும் குறிப்பிட்டு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இவ்வளவு ஆண்டு காலம் சீமானை விமர்சிக்காமல் கடந்து போனவர்கள் அல்லது திட்டமிட்டு தவிர்த்தவர்கள், அதை பேசாமல் இருந்தவர்கள் எல்லாரும் பேசிட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு அறிவுமதியை சொல்லலாம். அதுக்கப்புறம் சீமான் கூட இருந்த நபர்கள் பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சங்ககிரி ராஜ்குமார்னு ஒருத்தர் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. சீமான் பிரபாகரனை பார்க்கவே இல்லை, அந்த போட்டோ எடிட் பண்ணதே என்னதான்னு அவர் சொன்னாரு. அடுத்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் சீமான் குறித்து அவருடைய கருத்து, அவர் பேசின பல விஷயங்கள் எப்படி உண்மைக்கு புறம்பான அப்படின்றத அவர் சொன்னாரு. அப்புறம் ரெஃபரன்ஸ்க்கு இன்னொரு சொல்றாரு, இதை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு சந்தோஷ் இருக்காரு, நீங்க அவர்கிட்ட கேளுங்கன்றாரு. அடுத்து சந்தோஷ் பேட்டி கொடுக்குறாரு. அவர் மொத்தமாக சீமானினுடைய ஈழப்பயணம், ஆமக்கரி, அந்த கதை எல்லாத்தையும் என்னென்ன அடிச்சு விட்டுருக்காருன்னு அவர் எக்ஸ்போஸ் பண்ணி அவர் அமர்தாஸ் அப்படின்ற ஒருத்தரை சொல்றாரு. அடுத்து இப்ப அமர்தாஸ் பேசுறாரு. பெரியாரை எதிர்க்க போய் சீமான் இத்தனை ஆண்டு காலம் எதுல தன்னுடைய அரசியலை பில்ட் பண்ணி வச்சிருந்தாரோ அந்த பேஸ்மெண்ட் சுக்குநூறாக உடைய ஆரம்பிச்சிருச்சு அந்த ஈழ அரசியல். பிரபாகரன் அவருடைய சந்திப்பு, அவர் சொன்ன எல்லா கதைகளும் போலியானது, பொய்யானது, அந்த போட்டோ ஃபேக் ஆனதுன்ற பல தகவல் வெளியாகிறத பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? நாளுக்கு நாள் ஒரு உண்மை வெளியே ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா மாறிட்டு இருக்கு. உலகம் உருண்டை என்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. எனவே நமக்கு தெரிந்த விஷயங்கள் அல்லது ஆழமாக சந்தேகப்பட்ட விஷயங்களுக்கான சாட்சியங்கள் ஒருவர் பின் ஒருவராக வருகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது சென்ற நேற்று முன்தினம் வரைக்கும், அதாவது பெரியாரை சீமான் பேசுவதற்கு முன்னால் வரைக்கும் சீமானை ஒரு புரட்சியாளராகவும் பெரிய போராளியாகவும் கருதி கொண்டிருந்து இந்த ஒரு வார்த்தை அவர் சொன்ன பிறகு, இப்போ சந்தோஷ் இப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு, இப்பதான் நமக்கு தெரிய வந்த உண்மையா இது என்றால் அப்படி அநேகமா யாரும் சொல்லலை. பல பேரும் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்க அப்பவே சொன்னோம்ல, இதை பாருங்க சந்தோஷ் சொல்லிட்டாரு, இதை சொல்லிட்டாரு. இப்ப என்ன கேட்க தோணுதுன்னாக்கா, நீங்க ஏன் இதை அப்பவே சொல்லலை, உங்களுக்கு அப்பவே இது எதுவும் தெரியாதா என்ற கேள்வி எழுகிறது. இப்ப சீமானதை வேற ஒரு கோணத்திலிருந்து இத்தனை நாளா ஏன் சொல்லலன்னு கூட எதிர்கேள்வி கேட்கலாம். கேட்கிறாரா? எடிட்டர் சார் ஆனீங்களா, இன்னைக்குதான் வந்திருக்கீங்களா, வீட்டு விஜய் ஆனீங்க, இன்னைக்குதான் தெரியுமா உங்களுக்கு, 15 வருஷமா ஏன் நீங்க சொல்லல, விகடன்ல ஏன் பேட்டி வந்தப்ப சொல்லன்றதை கேட்கிறாரு. அதெல்லாம் கேட்கிறாரு. சரி, அந்த கேட்கிறாரு. சீமான் கேட்பதனுடைய நோக்கம் வேறு. தன்னுடைய மோசடியை நியாயப்படுத்தி கொள்வதற்கு, டிஃபெண்ட் பண்றதுக்கு அவர் கேட்கிறாரு. ஆனா நாம் அதை கேட்கிறது, உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷ் சொல்வதற்கு முன்னால இதெல்லாம் தெரியாதா, இவங்கெல்லாம் இதை சொல்வதற்கு முன்னால இது தெரியாதா? ஒருவேளை தெரிந்திருந்தால் இதை வெளியே கொண்டு வருவதில் சந்தோஷ் நம்ம வெளியே எழுதியிருக்கிறேன், ஐபிசியில் கொடுத்துருக்கிறேன்டார், நான் அதை பார்க்கல. ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எங்கேயோ கனடால இருக்காருன்னு நினைக்கிறேன். அது இருக்கட்டும், கனடால இருந்திருக்காரு. இப்போ சீமானை ஆதரித்தவர்கள், அவர்கள் பல பெரியாரிஸ்டுகள், முன்னணி தோழர்களோட எல்லாம் நெருக்கமா இருந்திருக்கிறார் அவர். அப்போ அவங்க இவரை முதல்ல, உங்களோட கேள்வின்றது சீமான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? முன்னாடி தெரியாதா? ஏன் முதல்ல நீங்க இதை பேசிருக்கலாம் இல்லையா? இப்போ சீமான் செய்த முதல் தவறு பெரியாரை பேசியதா? இத்தனை நாள் சீமான் செய்து வந்த அரசியல் இருக்கு இல்லையா, இது இப்படி ஒரு விஷ விருட்சம் வளர்வதற்கு யாரெல்லாம் பொறுப்பேற்பது? இப்போ இப்போ இவர் தோழர் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள், அவர் ஆமா நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம், தமிழ் மக்களுக்கு தீங்கு செஞ்சிட்டோம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார். இப்போ இவர் சந்தோஷ் பேசும்போது நாங்கள்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தூர் மணி எல்லாரையும் அப்படி சொல்றாரு. இப்போ இது யாரையும் குற்றப்படுத்துவதற்கான பிரச்சனை இல்லை. ஒரு தவறு நடந்திருக்கிறதுனா என்ன தவறு நடந்திருக்கிறது, ஏன் அந்த தவறை நாம் செய்தோம், அப்படி நம்ம யோசிக்கும் போது மட்டும்தான் எதிர்காலத்துல அந்த தவறை செய்யாமல் இருப்போம். சீமான் மாதிரி இன்னொரு நபர் வளர மாட்டார்.
அப்போ அந்த விஷயத்துக்குள்ள என்ன தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்றது போறதுக்கு முன்னாடி, அதை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி, உங்க நட்பு சக்தி நட்பு முரண் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துல தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுறாங்க. நம்ம பேசக்கூடிய மொழி ஒரே மொழியாக இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம அதற்கான ஆதரவு கரத்தை நீட்ட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய பெரியாரிய உணர்வாளர்கள் அதை கையில் எடுக்கிறாங்க. அந்த மேடையில சீமான் மாதிரியான நபர் பேசும் பொழுது நேச்சுரலா நட்பு சக்தியா அவரை பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் அவருக்கு ஏதோ ஒரு தவறான ஒரு மனிதராக இருந்தால் கூட, அல்லது அது வெளியே தெரியாம ஒரு பாலிஷா வச்சிருந்தாலும் கூட இவரை நம்ம பயன்படுத்திக்கலாம், இவர் தேவைப்படுவாருன்னு யூஸ் பண்ண தவறு கிடையாது தானே? இல்ல இப்ப நான் எதையும் கற்பனையா சொல்லல. இப்ப தோழர்கள் கொடுக்குற பேட்டி எல்லாம் நான் பாக்குறேன். ஈழ விடுதலை போராட்டம் அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும், அது இப்ப எல்லாருமே சொல்றாங்க. 83 இனப்படுகொலை தொடங்கி ஈழ விடுதலை போராட்டம், IPKF போகுது, அதை எதிர்த்து புலிகள் போராடுறாங்க. அப்புறம் IPKF தோல்வி அடைந்து பின்வாங்குது. ஒரு நீண்ட இது இருக்குது. இதுல 2008 தான் இவர் சீனுக்கே வராரு இல்லையா? அது வரைக்கும் ஈழத்துல இப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்றதே இவருக்கு தெரியல. இவர் கோடம்பாக்கத்துல இருக்காரு இல்லையா? இதான் சீமான். ஆனா அதுக்கு முன்னால சில ஆண்டுகள் அவர் திராவிட இயக்க மேடைகள்ல பெரியாரை பற்றி பேசுவது, இந்த சுயமரியாதை நாத்திய பிரச்சாரம், இதை பேசுறாரு. அந்த காலகட்டத்தில் அவர் மேடை பேச்சாளராக இந்த மேடையில் நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும்னு இவங்க சொல்லும்போது என்ன நடந்தது அப்படின்றத பல தோழர்கள் இப்போ பேசுகிறாங்க. அவர் பாண்டிச்சேரியில் பேசிட்டு வருவார், அவர் டோல்கேட்டை தாண்டி போகும்போது அவருக்கு பாட்டில் வாங்கி கொண்டு போய் டோல்கேட்டுக்கு அந்தாண்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஒரு தனிப்பட்ட முறையில் குடிப்பழக்கம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா இப்போ அதை ஒரு ஒழுக்கவாத பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு பெரியாரின் கொள்கையை பேசுறதுக்கு ஒருத்தர் வராரு. நான் பேசி முடித்த பிறகு நீ தான் எனக்கு கூட்டத்தை ஏற்பாடு செய்த தோழர்கள் எனக்கு பாட்டில் வாங்கி தரணும், அதுவும் டோல்கேட்டுக்கு அந்தாண்ட கொண்டு வந்து பாதுகாப்பாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆள் இதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சிருக்கிறாருன்னா அவங்க சொன்னதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது இது. அதுக்கப்புறமா அவர் எப்படி ஒரு சொகுசான முறையில் இருந்தார், பெரியார் எப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்தார் என்பது என்னை விட பெரியார் இயக்க தொண்டர்களுக்கு அதிகமாக தெரியும். அல்லது குளத்தூர் மணி போன்ற தோழர்கள், மற்ற தொண்டர்கள் அவங்க என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இப்படி ஒரு ஆளை வச்சு தான் பெரியார் கருத்துக்களை பரப்ப வேண்டுமா? இப்படி ஒரு தனிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத ஒரு நபரை நாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறோமே அப்படின்றது அவர்களுக்கு ஈழத்துக்கு முன்னாலேயே நான் சொல்கிறேன் தெரியல. இப்போ சந்தோஷ் அவருடைய பேட்டியில் ஒன்று சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு இந்த சேரலாதன் என்ற கலைத்துறை பொறுப்பாளர் அவர் வழியாக தான் பொறுப்பு. அவர் இந்த ஸ்கைப்பில் ஒரு முறை பேசும்போது அவர் சீமானோட பேசணும்னு கேட்டபோது விஜயலட்சுமியும் கூட இருக்கிறாங்க, அவங்களும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேமில் அவரும் அந்த பெண்ணும் இருக்கும்போது இவர் பேசினதை பார்த்த உடனே அவர் கெட்ட வார்த்தையிலே திட்டி இனிமேல் அவங்க கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவரு தொடர்பை துண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு சேரலாதனை பற்றி. அப்போ ஒரு புலிகள் இயக்கத்தின் ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு தோழர் ஒரு இன்சிடென்ட்ல இருந்து ஒரு நபரை பற்றி ஒரு அபிப்பிராயத்துக்கு வர்றாரு. ஒரு போராளி இயக்கத்தை சேர்ந்த நபர்களோட அது போராட்டம் தொடர்பான விஷயங்களை பேசும்போது ஒரு நபர் சம்பந்தமில்லாத ஒரு பெண்ணை, அது மனைவியோ அப்படியும் கூட கிடையாது, ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு அப்படி பேசுறான்னாக்கா அவன் எப்படி ஆளா இருப்பான் அப்படின்னு அவர் அசஸ் பண்றாரு. பண்ணிட்டு அதோட கட் பண்றாரு. அப்போ உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? அந்த மாதிரி புரிதல் உங்களுக்கு ஏன் இல்லை? சேரலாதனால புரிந்து கொள்ள முடிந்த ஒரு விஷயத்தை நம்ம தோழர்களால ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? ஏன் அப்படி ஒரு மதிப்பீட்டுக்கு வர முடியவில்லை? அப்படி ஒரு அந்த கேள்வி இல்லையா? அப்போ ஒரு தவறான நபர் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம்? ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம்? இந்த கேள்வியை பரிசீலிக்கணுமா இல்லையா? அது அப்படி ஒன்றும் யாரும் தோழர்கள் பரிசீலிச்சா தெரியல. இப்போ நாங்க ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதை சொல்ல முடியுமா? சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க ஏமாந்துட்டோம்னா என்ன தெரியாதா உங்களுக்கு? இப்படி இந்த மாதிரி ஒரு குடிகாரன் சொல்றதோ இல்ல பெண்கள் விஷயத்துல இப்படி நடந்து கொள்ள நபர் அப்படின்றதோ உங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்குதா? இதெல்லாம் கேட்கும்போது முதல்ல தெரியும்னு தெரிய வருது. இது அப்படியே அரச பரசலா இருக்குது. அப்ப என்ன வருதுன்னா பரவாயில்ல இருக்கட்டும். அதெல்லாம் தாண்டி முதன்மையாக அவர் ஈழம் தொடர்பாக பேசுகிறார், பெரியார் தொடர்பாக பேசுகிறார், பிரபாகரன் தொடர்பாக பேசுகிறார், அவரை நாம் பயன்படுத்திக் கொள்ளும் அப்படின்றதுதான். அப்போ அது இது எப்படி இருக்குது, அது மற்ற விஷயங்கள்லயும் அந்த வேலையை காட்டிடுது.
அவருடைய கேரக்டர் இது நான் சொல்றது சீமானின் ஒரு அம்சம் பற்றி நான் சொல்றேன். இந்த ஒரு அம்சத்தை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்? இது பார்க்க தவறி இருக்கிறீர்கள், அதை பற்றி இப்ப நீங்க ரிவ்யூ பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னா, இதுவரைக்கும் அப்படி பேசும்போது யாரும் நாங்க அன்றே இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், அன்னைக்கே முழிச்சுட்டு இருக்கணும், அதை யோசிக்க தவறிட்டோம், அந்த மாதிரி யாரும் பேசல. இதை சொல்லும் போது இன்னொரு கேள்வியும் வருது. மகாயக மேடைகளையும் சீமான் பேசுனதை பார்த்துதான் அங்க கூப்பிட்டுருக்காங்கன்றத சந்தோஷ் குறிப்பிட்டாரு. நீங்க அதை பாக்கலையா? மகாயக மேடையில எல்லாம் அவர் பேசுனது இல்லை. இப்ப இதை கேட்ட உடனே எனக்கு பயமா இருக்குது. என் கூட சீமான் ஒன்றும் போட்டோ எடுத்துக்கல இது வரைக்கும், அதனால நான் தப்பிச்சிட்டேன். இந்த சேதுக்கால்வாய் திட்டத்தை வந்து ராமர் பாலம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு பிரச்சனை பண்ணி பிஜேபியில நிறுத்தினாங்க. அப்போ அதை சேதுக்கால்வாய் திட்டத்தை, அப்போ இந்த ராமர் பாலம்ன்றதை எதிர்த்து தமிழ்நாடு பூரா வந்து ஒரு கேம்பெயின் எடுத்தோம். நிறைய கூட்டங்கள்ல பெரியார்தாசன் பேசினாரு. இங்க கே நகர்ல ஒரு கூட்டம் நடந்துச்சு, இங்க நம்ம அந்த அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்ப்பாங்க. அங்க ஒரு பொதுக்கூட்டம் முடிஞ்சப்போ அப்ப நான் ஒரு சீமான் வந்தார். இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு அவர் வந்திருக்காரு. சில மேடைகள்ல ஒரு மாக்காய்க்க பாடல்களை பாடுவார். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, சந்தோஷ் மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட அல்லது வேற மற்றவர்கள்ட்ட நான் மாக்காய்க்க மேடையில பேசியிருக்கிறேன்னு அவர் உருட்டியிருக்காரு போல தெரியுது. ஆனா இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன், அவர் மாக்காய்க்க மேடையில ஏற்றப்பட்டது இல்லை. இருந்தா ஆமான்னு சொல்லிட்டு போறேன் நான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தெரியாம செஞ்ச தப்பு இல்லை, அது தெரிஞ்ச பிறகு அதை தெரிஞ்சு இன்னும் திரும்ப வரை வாய்ப்பு கொடுத்தது அப்படி கொடுத்தால் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு இப்ப தெரிய வருது இப்ப இதெல்லாம் பேசும்போது. அதனால இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இன்னைக்கு ஈழ தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள், புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவங்க அங்கேருந்து அறிக்கையெல்லாம் விடுறாங்க, இப்போ வந்து பேசுறாங்க, அது மாதிரி நேர்காணல்கள் கொடுக்குறாரு. இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இத்தனை நாளா நீங்க ஏன் பேசல? 15 ஆண்டுகளாக சீமான் செய்து வருகின்ற அரசியல், இதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பெரியாரை பற்றி அவர் பேசுனதுதான், அதனாலதான் இப்பெல்லாம் நீங்க வரீங்களா? இப்ப இத்தனை நாள் பேசுனதெல்லாம் நீங்க மௌனமா இருந்தீங்களே, அந்த மௌனத்துக்கு என்ன பொருள் அப்படின்றது என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன விடை? ஏன் மௌனமா இருந்தாங்க? அது ஒரு கேள்வியா இல்லையா? இப்ப நான் ஒரு கேள்வி எழுப்புறேங்க. இப்ப முள்ளிவாய்க்காலில் அந்த ஆயுத போராட்டம் முடிவுக்கு வருது. புலிகள் இயக்கத்தினருடைய முன்னணி தோழர்கள் அங்க கொல்லப்படுகிறார்கள். அதற்கு பிறகு புலிகள் இயக்கத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் சிலர் தப்பி வெளியே வர்றாங்க, கைதிகளாகிறாங்க. வேற பலர் வந்து புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிறாங்க. சரி, ஒரு இயக்கம் இந்த மாதிரி பின்னடைவை சந்திப்பது என்பது எங்க நடக்கும்? தலைவர்கள் இறப்பது, ஒரு நீங்க தேர்தல் கட்சியே கூட எடுத்துங்க, ஒரு தலைவருக்கு பிறகு யார் கட்சிக்கு தலைமை அப்படின்னா அந்த கட்சியை சேர்ந்த ஒரு 2-3 பேருக்குள்ள அல்லது 2-3 குரூப்புக்குள்ள, தமிழ்நாட்டுல இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, இதெல்லாம் வந்து எந்த கட்சியிலும் சாதாரணமா நடக்கும். ஒருவேளை புலிகள் இயக்கத்துக்குள்ளேயே ஒரு பிரபாகரனுக்கு பிறகு நான் தான் நீ தான் அப்படின்னு 2-3 பேர் வந்து அப்படி பண்ணாங்கன்னாக்கா அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனா அந்த இயக்கத்துக்கு எந்த விதத்திலுமே தொடர்பு இல்லாத 2008 இந்த மாதிரி இப்ப சந்தோஷ் கூறும்படி அந்த திரைப்படத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்றாரு. இவர் வந்து ஒரு பேச்சாளர், இங்க நடக்கிறத பார்த்துட்டு போய் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணணும், இங்க சில பேச்சாளர்களுக்கு ஏதாவது எப்படி பேசுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். இதுக்குதான் அவரு வந்தாரு. கெஞ்சி கூத்தாடி ஒரு போட்டோ எடுத்தாரு, அந்த போட்டோவும் அவர் கிடைக்கல. இதான் சீமானுடைய தகுதி. இப்படிப்பட்ட ஒரு நபர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவர் ஆமக்கறி கதை அவரை சுட சொல்லி கொடுத்தாரு. அவங்க பிரபாகரன் மனைவி மதிவதன் எனக்கு ஆக்கி போட்டாங்க, என்னென்னவோ கதை. இதெல்லாம் திரும்ப வேணாம். இத்தனையும் சொல்லி அப்புறம் சூசையோட ஆடியோவை போட்டு காட்டி அடுத்தது என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கிறாங்க ஈழ விடுதலை போராட்டத்தை அப்படின்னு சொல்லி அதை அறிவே இல்லாத சீமானின் தம்பிகள் நம்பினாங்க அப்படின்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இது புலிகள் இயக்கத்தை சேர்ந்த சர்வதேச பொறுப்பாளர்களுக்கு, புலம்பெயர் நாட்டில் இருப்பவர்களுக்கு அவங்க எப்படி இதை நம்பினாங்க? அப்படிதான் அவர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அதை நம்பி சோசியல் மீடியாவில் மற்ற புலம்பெயர் நாடுகளிலிருந்து சீமானுக்கு ஆதரவா எவ்வளவு பிரச்சாரம், திமுக குறிப்பா கலைஞருக்கு எதிராக எவ்வளவு பிரச்சாரம் நடந்திருக்குது. அப்ப சீமானை ப்ரமோட் பண்றதுக்கு இவங்க எப்படி பொதுவா நம்ம தோழர்கள் அதெல்லாம் கண்டிக்கிற வலு அவங்கள்ட்ட இருந்ததா? ஒரு போராளி இங்க வந்து நம்ம தோழர்கள் பேசும்போது அறியாதவங்க, புலம்பெயர்ல பாவம் விவரம் இல்லாதவங்க சீமானுக்கு பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, இதை என்னால ஒத்துக்க முடியல.
அது ஏங்க எவ்வளவு வேணா அறிவே இல்லாதவங்களா இருக்கட்டும், ஏன் நம்ம நாட்டில் நடக்கிற போராட்டத்துக்கு அதை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு சினிமாக்காரன் திடீர்னு 2008 வந்த நபரு அந்த ஆளை கொண்டு வந்து இவர் தான் இதை கொண்டு போக போறாரு அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காருன்னு ஒரு ஆள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படி என்ற கேள்வி யாருக்குமே வரலையா? யாருக்குமே வரலையா? இந்த கேள்விக்கு என்ன விடை? இந்த கேள்விக்கு என்ன விடை? அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சீமான் மட்டுமல்ல. இப்ப பெரியார பேசுனதை விட்டுருங்க, கடைசியா வரட்டும். 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை இன அழிப்புக்கு பிறகு திமுக தான் இதுக்கு பொறுப்பு, முக்கியமா கலைஞர் தான் இதுக்கு பொறுப்பு. இந்த தோல்விக்கு என்னுடைய இனத்தின் எதிரி கலைஞர் தான் அப்படின்னு சீமான் சொன்னது மட்டும் இல்லை, சீமானோடு சேர்ந்து பெரியாரி இயக்கங்கள் உள்பட நெடுமாறன் எல்லாரும் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக கேம்பெயின் பண்ணாங்க. ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்க. 2014 மோடிக்கு ஆதரவாக வைகோ பிரச்சாரம் பண்ணாரு. அது நீண்ட நாள் தொடர்ந்தது இந்த திமுக எதிர்ப்பு பிரச்சாரம். அதாவது இந்த ஈழப் போராட்டத்தின் தோல்விக்கு கலைஞர் தான் பொறுப்பு அப்படின்ற அளவுக்கு இந்த பிரச்சாரம் நடைபெற்றதா இல்லையா? அது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா இல்லையா? இந்த நீண்ட காலத்தில் இந்த கேள்வி இதெல்லாம் அப்ப எல்லாரும் அமைதியா இருந்தாங்க, பேசாம. ஆமா, பேசியிருக்கணும்ன்றீங்களா? ஆமா, அவங்களுக்கு தெரியலையான்னு கேக்குறேன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த பிரச்சாரத்தை நடத்துவதில் புலம்பெயர் தமிழர்கள் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சாதாரண வேலை பார்க்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா புலிகள் இயக்கத்தினுடைய அவங்க வசூல் செய்த பணம் இருக்கு இல்லையா, அது வெளிநாடுகள்ல பல இடங்கள்ல முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு தலைமறைவு இயக்கம் அப்படிதான் செய்ய முடியும். ஒரு ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குன்னாக்கா அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சு அக்கௌண்ட் வச்சு அப்படி பண்ணுவாங்க. தலைமறைவு இயக்கம் அதை செய்ய முடியாது. அவங்க என்ன செய்வாங்க, நம்பகமான சிலர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து வைப்பாங்க. அவங்க பல தொழில்களில் முதலீடு செய்து அதில் வர வருவாயிலிருந்து தான் அந்த விடுதலை இயக்கத்துக்கான ஆயுத கொள்வனவோ மற்ற செலவுகளை பார்க்குறாங்க. புலிகள் இயக்கம் அழித்தொழிக்கப்பட்ட பிறகு முள்ளிவாய்க்காலில் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வெவ்வேறு நபர்கள்ட்ட இருக்குது. அப்படிதான் இருக்க முடியும், அது இருக்குது. சரி, இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இந்த பணத்தை என்ன செய்வது, நியாயமாக அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். இந்த பணத்தை வைத்து புலம்பெயர் தமிழர்களுக்கு நம்ம உதவுவது, இல்லை ஈழத்தில் ஏதிலிகளாக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது, தமிழ்நாட்டில் அகதியாக இருக்கிறவங்களுக்கு உதவுறது, இப்படி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் வந்த மாதிரி எனக்கு அப்படி ஒரு அறிவிப்போ அப்படி மாதிரி வந்த மாதிரி தெரியல. இந்த பணத்தை வைத்திருப்பவர்களில் வெவ்வேறு பிரிவினர் தமிழ்நாட்டில் வெவ்வேறு நபர்களை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சீமான். இது வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் குரூப். அவங்க சீமானை திட்டமிட்டு ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க. அதை அங்க இருக்கிற புலம்பெயர் தமிழர்களை நம்ப வைத்திருக்கிறார்கள், சாதாரண புலம்பெயர் தமிழர்களை. அதாவது இந்த விடுதலை போராட்டம் இங்கே சீமான் ஜெயிச்சு தமிழ்நாட்டில் முதல்வரானாக்க தமிழ் ஈழத்துக்கு அவர் ஒரு ஏற்பாடு பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு மித்து உருவாக்கப்படுது. அது நெய்தல் படை, நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், ஒரு நாள் என்கிட்ட முதல்வராக இருந்தால் நான் இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருப்பேன், இந்த மாதிரி பேசுறதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் எப்படியெல்லாம் அது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நான் சொல்ல வருவது, அவர்களுடைய நலன் இருந்தது. இது வெறும் சீமான் அல்ல, இது ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கில் வெவ்வேறு நெட்வொர்க் இது. சீமான் வளர்ந்தது சொல்றீங்களா, இல்ல சீமான் அப்படின்ற அந்த பிம்பமே? சீமான் என்ற தனிநபரின் நலன் மட்டும் அல்ல, இதுல இந்த மாதிரி புலிகளின் பணத்தை வைத்திருந்த பல பேருடைய நலனும் இதில் இருக்குது. சீமானுடைய அரசியல் வளர்ச்சிக்கு பின்னால். ஆமா, அது தங்களை இப்ப எப்படி இந்த முள்ளிவாய்க்கால் அழிவுக்கு பின்னால பிரபாகரன் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னாக்க அவங்களை கொன்றுவாங்க. அப்படி இருந்துச்சா இல்லையா நிலைமை? பிரபாகரன் இருக்கிறார் அப்படின்னு முதல்ல சொன்னது யாரு? நெடுமாறன். பிரபாகரன் இறந்துட்டாரு அப்படின்னு பிரபாகரனுக்கு ஆயுத கொள்வனவு செய்தவர் அவர் கைது செய்யப்பட்டார். தாய்லாந்துலேயோ எங்கேயோ அவரை கைது பண்ணாங்க. கைது பண்ண உடனே அவர் கருணா பாடி ஐடென்டிஃபை பண்ணார். அப்புறம் இவர் ஆமா இறந்துட்டாருன்னு சொன்னார். அவர் ஒரு துரோகின்றார் நெடுமாறன். பிரபாகரன் இறக்கவில்லை. அவர் நெடுமாறன் சொன்னது மட்டுமல்ல, பல பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பாரதி தம்பி என்கிட்ட சொன்னார், பத்திரிகையாளர், அவர் விகடனில் இருந்தார். அப்போ சீமான் அவரை தனியாக கூப்பிட்டு, நீங்கள் பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும் இல்லை, என்ன இருக்கிறாரா அப்படின்னு சீமான் இப்படி கேட்டாருன்னு அப்போவே என்கிட்ட சொன்னார். இப்போ கூட பதிவு பண்ணியிருக்காரு. ஆமா, இப்போ அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போவே என்கிட்ட சொன்னார் அவர். இப்போ சீமானே அதை ரகசியமாக கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லைன்னு தெரிஞ்சாலும் வெளியே கடவுள் இல்லைன்ற மாதிரி ஆகிடும்.
அப்படி பெரிய ஒரு பிளாஸ்பமி மாதிரி இருந்துச்சு, தேவதூஷணம் மாதிரி. அதை வந்து பலரும் அதை அதுல 2 பிரச்சனை இருக்குது. அவரை பிரபாகரனே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா கருதுனாங்க. பிரபாகரன் ஒரு வெல்லப்பட முடியாதவர், அதுல இருந்து அவர் தப்பிச்சு போயிருப்பாரு, மீண்டும் விடுதலை போராட்டத்தை கட்டுவாரு. ரொம்ப ரீசெண்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரியல்லாம் எடுத்துட்டாங்கல்ல, அதை வச்சு. அது ஒரு ஃபேமிலி மேன் நினைக்கிறேன். ஃபேமிலி மேன் நினைக்கிறேன் சீரியல் கூட அப்படிதான். 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட திரும்ப பிரபாகரன் இன்னும் இருக்காரு அப்படின்ற. அதான் துவாரகா. அதுக்கப்புறம் அது நெடுமாறன் தான் அந்த உருட்டை கிளப்புனது. மகள் பேச போறாங்கன்னாரு, அவங்க வந்தாங்க. அப்புறம் அது போலின்றத பிரபாகரனுடைய அண்ணன் கார்த்திக் மனோகரன் சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரு, துவாரகான்ற உருட்டை கிளப்புனதே சீமான் தான். ஆமா. இப்போ இதெல்லாம் ஒரு பயங்கர கான்ஸ்பிரசி மாதிரி விரிவடையுது. இப்ப எதுக்காக இதெல்லாம் செய்யணும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரியார் பேசுனதெல்லாம் தள்ளி இருக்கட்டும், அப்புறம் பேசுவோம். பெரியார்ல இருந்து டிஸ்கஷன் மாறிடுச்சு. இப்ப இல்ல டிஸ்கஷன் மாறல. அது பெரியார் வந்து கிளைமேக்ஸ், இதுக்கெல்லாம் முன்கதை. இது துவாரகான்னு ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி இப்படி நெடுமாறன் ஏன் செய்யணும்? அது வந்து இன்னைக்கு சீமான் வந்து பெரியார் பற்றி அவதூறு பேசினதை விட எந்த விதத்தில் அந்த பொய் குறைவானது? சீமான் வந்து இப்ப சொல்ற ஆமைக்கறி கதைக்கும் நெடுமாறன் சொன்ன துவாரகா கதையும் பக்கத்துல வைங்க. எந்த கதை பெருசு எது சின்னதுன்னு நீங்க சொல்லுங்க. ஆமைக்கறி கதை தான் மோசம், துவாரகா கதை ஓகேயா? அப்ப எதுக்காக இவர் சொல்றாரு? அதை எதுக்காக சொல்றாரு? அதுதான் சொல்றேன். இந்த நெட்வொர்க் இருக்குது, இந்த நெட்வொர்க்குக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்குது. அது யாருன்னெலாம் எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயமா அப்படி ஒண்ணு இருக்குது. அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இவங்க வேலை செய்யறாங்க. அந்த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் வெவ்வேறு இடத்துல இருக்குது. இப்ப எனக்கு விடுதலை புலிகள் அவர்களுடைய பணம், அது செய்யக்கூடிய அரசியல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த பின்புலத்துல தான் இது நடக்குது. அப்போ நெடுமாறன் அதை செய்யறாரு. அப்புறம் அண்ணாமலையை கூட்டின்னு வர்றாரு. அண்ணாமலை, சிவாஜிலிங்கம், நெடுமாறன், காசி ஆனந்தன் எல்லாரும் இங்க கூட்டம் நடத்தினாங்கல்ல, முள்ளிவாய்க்கால் நினைவா அப்படி ஒண்ணு நடத்தி, அண்ணாமலையும் மோடியும் தான் நம்பி இருக்கேன் ஈழம் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்படின்னு நெடுமாறன் பேசினாரு. இப்ப பெரியாரை பற்றி சீமான் பேசினது இருக்குல்ல அவதூறு, அதே மாதிரி தானே இதுவும். மோடியை வச்சு நான் அங்க அண்ணாமலை பேசினாரு. அன்னைக்கு மட்டும் 2009 மோடி இருந்தாக்க முள்ளிவாய்க்கால் இன அழிப்பே நடந்திருக்காது அப்படின்னு அவர் பேசினாரு. மக்கிய நாள் வைகோ வந்து சிவாஜிலிங்கம் அவங்கள வச்சு கூட்டம் நடத்துறாரு. இவர் கூட திருமுருகன், வைகோ, சிவாஜிலிங்கம். சிவாஜிலிங்கம் எப்படி ஆளு? பிஜேபி ஓட்டு கேட்டவர் இல்லையா? சிவாஜிலிங்கத்தை பத்தி இப்போ அவர் சொல்றாருல்ல, யாரு? கார்த்திக் மனோகரன். சிவாஜிலிங்கம் எப்படி அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் இப்படி நடந்திருக்குது. இப்போ இவங்கெல்லாம் எப்படி சீமானை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? மற்றவங்களெல்லாம் விடுங்க, நெடுமாறனுக்கு தெரியாதா சீமான் சொல்றது ஃப்ராடுன்னு? தெரியாதான்னு கேட்குறேன். நெடுமாறன் ஆரம்பத்திலிருந்து தொடர்பில் இருக்கிறவரு, அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? அப்ப இவர்களெல்லாம் ஏன் மௌனம் சாதித்தார்கள்? சீமான் அப்படின்ற ஒரு கேரக்டர் வளர்ந்தது வந்து இப்போ பெரியார சொன்னதுனாலதான் பிரச்சனை ஆயிடுச்சா? இந்த 15 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் ஒரு புதிய சீரழிவு, அயோக்கியத்தனமான ஒரு பாசிஸ்ட் அரசியலை வந்து உருவாக்கியிருக்காரு சீமான். இந்த இப்ப ஈழத்தை வந்து நாங்க வாங்கி தரோம் அப்படின்னு இந்த அம்மையார் இருக்கிறாங்களே, வானதி சீனிவாசன், அவங்க போயிட்டு பிரிட்டன்ல கூட்டம் போட்டு ஈழத்தமிழர்கள் ஆர்கனைஸ் பண்ணி பேசுறாங்க. அண்ணாமலை போய் பேசுறாரு. அங்க வந்து ஒரு கோஷ்டி, யாரு, மரவன் புலவு சச்சிதானந்தம், அவங்கெல்லாம் இந்து ஈழத்துக்கு வந்து வேலை பார்க்குறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு குரூப் வேலை பார்க்குது. இப்ப இதுக்கெல்லாம் தொடர்பு இல்லையா நெட்வொர்க்கு? இன்னைக்கு பிஜேபியோட பி டீம், பிஜேபி ஆளு ராஜா பேசுறதுதான் பேசுறாரு சீமான், இதெல்லாம் சொல்றோம். பின்னால இதெல்லாம் நடக்குது. காசி ஆனந்தன் அப்பேற்பட்ட கவிஞர், அது இதுன்னா அவர் எப்படி அது மாதிரி போனாரு? அப்ப இதற்கிடையிலான உறவு என்ன? இந்த கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்வது? இது எப்படி சாத்தியமானது? இந்த கேள்விகள் எல்லாம் வந்து கொஞ்சம் தயவு செய்து யோசித்து பார்க்கணும். அப்போ சீமான் வந்து மலையாள திரைப்படம் ஒன்று வந்தது இல்லை, டிரான்ஸ் ஒரு படம் வந்தது, ஃபகத் ஃபாசில் நடிச்சிருப்பார். அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இந்த படம் வாய்ப்பு இருந்து யாராவது பாருங்க. ரொம்ப ஏழைப்பட்டவர், நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஃபியா அவங்க வந்து மதத்தை வைத்து இது பண்றவங்க. இந்த ஆவி எழுப்புதல் கூட்டம், உடவர்கள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னு செட்டப் பண்ணி இவரை வந்து அது மாதிரி ஒரு எவாஞ்சலிக்கல் குரூப் மாதிரி அப்படி பண்ணி அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு காட்டி இந்த ஃபகத் ஃபாசில் அதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ணி கொஞ்ச நாளில் வந்து அவர் தனக்கே அந்த ஆற்றல் எல்லாம் இருப்பதாக நம்ப ஆரம்பிப்பார். ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிச்சார். ஆமா,
நம்ப ஆரம்பிச்சு அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு பத்திரிகையாளர் முயற்சி பண்ணும்போது அவரை கிரிமினல் சதித்தனமா பண்ணி அவரை வந்து பழி வாங்குவார் அந்த பத்திரிகையாளரை. அதற்கு பிறகு என்ன நடக்கும்னா, இவரை உண்மையான தேவதூதர் அப்படின்னு நினைச்சு ஒரு ஏழை வந்து தன்னுடைய குழந்தைக்கு வைத்தியம் பார்க்காம இவர் குணப்படுத்துவார் அப்படின்னு வச்சிருந்தா அந்த குழந்தை இறந்து போகும். பாடியை எடுத்துட்டு வந்து நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது தான் தன்னுடைய குற்றத்தின் தீவிரம் வந்து அவருக்கு தெரியும். அதுக்கு பிறகு தன் குற்றத்தை உணர்ந்து அந்த மாஃபியாவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாருன்னு அந்த கதை அப்படி முடியும். இப்ப சீமான் வந்து ஃபகத் ஃபாசில் கேரக்டராகவும் இருக்கிறார், அந்த மாஃபியாவின் அங்கமாகவும் இருக்கிறார். அவர் குற்ற உணர்வு எல்லாம் வராது, குற்ற உணர்வு வரப்போறது இல்லை. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, சீமான் மட்டுமல்ல ஒரு மஃபியாவும் இருக்குது இதுல கூட, இந்த நெட்வொர்க்கோட சம்பந்தப்பட்டிருக்குது. அது ஒரு எக்ஸ்ட்ரீமா போனதுனால இப்போ வந்து சிலர் பேச தொடங்குறாங்க. அப்போ அந்த மாதிரி இவர் ஒன்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை கண்டும் காணாமல் அமைதியாக இருந்திருக்கிறோம். அப்படி அமைதியாக இருப்பதற்கு காரணம், கடந்த 15 ஆண்டுகளாக பெரியாரிய இயக்கங்களும் ஈழ ஆதரவாளர்களும் கொண்டிருந்த தவறான அரசியல் புரிதல், தவறான நடைமுறை, இன்னமும் அந்த தவறான நடைமுறை அரசியல் புரிதல் அப்படின்றது தொடருது. அந்த பின்புலத்துல தான் சீமான் என்ற நபர் கேள்விக்கிடமற்று வளர முடிந்திருக்கிறது அப்படின்றது என்னுடைய விமர்சனம். இதை குற்றப்படுத்துறதுக்கு சொல்றது இல்லை. என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு புரிஞ்சுக்கல அப்படின்னா எங்க திருத்திக்கிறது? அது சாத்தியம் இல்லை. சீமானனுடைய ஆதரவு அப்படின்றது இப்போ அவங்கள்ட்ட பேசும்பொழுது, பெரியாரிய தோழர்கள்ட்ட பேசும்பொழுது, எப்படி நீங்க ஏமாந்தீங்க, 10 லட்சம் வந்து காசு கேட்டிருக்காரு கடைசி டைம்ல, அப்பவும் எடுத்து நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு எல்லாரும் நீங்க வந்து பாவம் பண்ணிட்டீங்க. சந்தோஷம் சொல்லியிருந்தாரு, பாவம் பண்ணது நான், வன்னியரசு பண்ணியிருக்காரு, நான் பண்ணியிருக்கேன், குளத்தூர் மணி என்ன பண்ணியிருக்காரு, பிக் பானடுமாறன் பண்ணியிருக்காருன்றத சொல்ற. இதெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு சுதந்திர தமிழ்நாடு அப்படின்றது இவருடைய கனவாக இருந்திருக்கு. பெரியார் தனி தமிழ்நாடு கேட்டாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு போராட்டம் நம்ம பக்கத்திலேயே நடக்குது. அப்போ நம்மளால இயன்ற உதவி வந்து செய்யணுன்ற அடிப்படையில தான் அந்த ஈழ ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றது தமிழ்நாட்டுல பெரியாரிய தோழர்கள் மத்தியில பரவுது. அந்த அடிப்படையில தான் விடுதலை புலிகள் ஆதரவும் இருக்கு. அங்க ஒரு நாடு கிடைக்க போகுது, அங்க ஒரு நாடு கிடைக்கிறாங்க, அதற்கு ஒரு தலைவர் வந்து போராடிட்டு இருக்காரு, அவருக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற அந்த அடிப்படையில தான் இங்க இருந்து உதவியும் செய்யப்பட்டது. அந்த கடைசியில அந்த 10 லட்சம் ஒருத்தர் வந்து சொல்றாரு ஏமாத்துறாரு சீமான், அப்ப இவங்க காசு தூக்கி கொடுக்குறாங்கன்னா அதுல இவ சீமான் இப்படி ஒரு மோசமான மனிதரா இருக்காருன்றதான் அங்க பேசு பொருளாக இருக்கணும். அதைத்தானே நீங்க ஏன் காசை கொடுத்தீங்க, நீங்க ஏமாத்துறேன்னு சொல்றது, அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்றது அப்படின்றத அவங்க வருத்தப்படுறாங்க இந்த கேள்வி முன்வைத்தா. அது உங்களுடைய பதில். இப்ப இது நடந்த விஷயத்த நான் இப்படி ஒரு ஒன்லைன்ல சொல்றேன், நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒரு வீரமிக்க விடுதலை போராட்டத்தை ஒரு பாசிச கோமாளி கைப்பற்றி கொண்டார், அப்படி சொல்லலாமா? ஒரு வீரமிக்க விடுதலை போராட்டத்தின் மரபை ஒரு கோழை, ஒரு பாசிச கோமாளி தன்னுடைய வாய் ஜாலத்தினால் கைப்பற்றி கொண்டார். அந்த விடுதலை போராட்டத்தை ஆதரித்தவர்கள் ஒரு கையறு நிலையில் இதை வேடிக்கை பார்த்து நின்றார்கள், செய்வதறியாமல் திகைத்து நின்றார்கள், அப்படி சொல்லலாமா? அப்படிதான் நடந்திருக்கு. அப்படிதான் இது எப்படி நடந்திருக்கிறதுன்றதான் நம்ம பேசணும். இது ஒரு பேரலல் இருக்குது. மார்க்சுடைய முக்கியமான ஒரு கட்டுரை ஒன்று இருக்குது, லூயி போனபார்ட்டின் 18ஆம் புரோமேர் அப்படின்னு. புரோமேர்ன்றது ஆண்டு. அது பிரெஞ்சு புரட்சி முடிஞ்ச பிறகு நெப்போலியனுக்கு பிறகு அந்த குடும்ப வாரிசா வரக்கூடிய லூயி போனபார்ட் என்ற நபர், அவன் ஒரு கழிசடை பொறுக்கி, அவன் வந்து இந்த அதிகாரத்தை வந்து கைப்பற்றி கொள்வான். அப்போ ஒரு பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற நாட்டுல, புரட்சின்னா எப்படிப்பட்ட புரட்சி? மன்னர் கில்லட்டின்ல வச்சு லூயி 14 தலையை வெட்டின புரட்சி, திருச்சபையின் அதிகாரத்தை பறித்த புரட்சி, காடஸ் ஆஃப் ரீசன், பகுத்தறிவு தேவதை என்று ஒரு தேவதையை உருவாக்கி, கற்பனை தான், ஒரு மெட்டஃபர், அதை உருவாக்கி யாரா இருந்தாலும் இந்த தேவதையின் முன்னால் தங்களை நிரூபிக்க வேண்டும் என்று, அறிவின் ஆணைக்கு எல்லாத்தையும் கட்டுப்பட வேண்டும் என்று வைத்த ஒரு புரட்சி. அந்த புரட்சியை இப்படி ஒரு போக்கிரி வந்து கைப்பற்றி கொள்ள முடிந்தது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது மார்க்ஸ் காலத்தில் நடக்குது. மார்க்ஸ் அதுக்கு விடை தேடுறாரு. அப்போ அன்னைக்கு பிரபலமா 2 எழுத்தாளர்கள் இருந்தாங்க, விக்டர் ஹியூகோன்னு ஒருத்தர், இன்னொருத்தர் ஒரு சோசியலிஸ்ட் ப்ரூதோன். 2 பேர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பிரெஞ்சு சமுதாயத்துல புரட்சி நடந்ததெல்லாம் உண்மைதாங்க, ஆனா இப்படி ஒரு கோமாளி உருவாவதற்கான அடிப்படையும் அந்த சமூகத்துல இருக்குது, தவிர்க்க இயலாமல் அது உருவாயிருக்கு அப்படின்றது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் வந்து, அந்த பாசிச கோமாளி ஒரு புரட்சியே நடத்தின ஒரு தேசத்தை எப்படி சாமர்த்தியமாக ஏமாற்றி விட்டான் அப்படின்றது இன்னொரு விளக்கம். அப்படி சொல்லும் போது அவன் மாபெரும் தில்லாலங்கடி பேர் வழியா வந்து தெரியுது. இப்ப நம்ம சீமானை பாக்குற மாதிரி,
இப்படி அத்தனை பேருக்கும் அல்வா கொடுத்துருக்குறாயா இந்த ஆளுன்ற மாதிரி தானே அப்படி ஒண்ணு வருது. சொல்லும் போதே அவசியமா தான் ஞாபகம் வருது. ஆமா. இப்போ மார்க்ஸ் என்ன செய்யறாருனாக்கா, என்ன விதமான அரசியல் சூழலில் இப்படி ஒரு போக்கிரி இப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு தலைவனாக முடிந்தது அப்படின்ற கான்டெக்ட்ல அதை இது பண்றாரு. அப்போ அவரு ஒரு உருவகம் சொல்றாரு, அந்த அவருடைய முன்னுரையில் எழுதுறாரு, இது நான் கவனக்குறைவாக இருந்த நேரத்தில் என்னை ஒரு கயவன் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி விட்டான் என்று கூறும் பெண்ணையும் பிரான்ஸையும் யாரும் மன்னிக்க மாட்டார்கள் சொல்றாரு. ஒரு பெண் எப்படி அப்படி சொல்ல முடியாதோ அப்படி இப்ப பெரியார் சொல்ல முடியாது. பெரியார் மண்டல ஒரு சமூகம், பிரெஞ்சு சமூகம் அப்படின்னு சொல்றாரு. நான் இதுல ஈழ சமூகத்தையும் எடுத்துங்க, தமிழ் சமூகத்தையும் எடுத்துங்க. அதுல முன்னணியாளர்கள் எல்லாருடைய தவறும் இதுல இருக்குது. என்ன தவறு இருக்குது, என்ன தப்பு பண்ணோம் என்ற அரசியல் பின்புலத்தை ஆராயாமல் சீமான் என்ற கேரக்டர் இப்படி அரசியல் செல்வாக்கு பெற்றதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த விடுதலை போராட்டத்தை நாம் பார்த்த பார்வை என்ன என்பதோடு சேர்த்து பார்க்கணும். இப்போ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, 83 இனப்படுகொலைக்கு பிறகு புலிகள் இயக்கம் மட்டும் இல்லை, அன்னைக்கு இருந்த ஈராசு, EPRLF, ஃபிட்டெலோ, இப்படி பல இயக்கங்கள், பிளாட்டு, இப்படி எல்லா இயக்கங்களுக்கும் ஆதரவு கொடுத்தவர்கள் மிக முக்கியமாக திராவிட இயக்கத்தினர், சில வேளைகளில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினர் இப்படி ஆதரவு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்குது, புலிகள் சகோதர இயக்கங்களை ஒழித்து கட்டுகிறார்கள். அதை கலைஞர் விமர்சனம் பண்றாரு. புலிகளுக்கு எம்ஜிஆரோட ஆதரவு இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை. அப்புறம் புலிகள் மட்டும்தான் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகுது. அவங்க இது பண்றாங்க. அப்புறம் ஐபிகேஎஃப் எதிர்த்து புலிகள் ஒரு வீரம் செறிந்த போராட்டம் நடத்துறாங்க. ஐபிகேஎஃப் வெளியேறுது. அதுக்கு பிறகு இங்க ஐபிகேஎஃப் வரவேற்பதற்கு போக முடியாது அப்படின்னு முதல்வர் பொறுப்புல இருக்கக்கூடிய கலைஞர் மறுக்கிறார். தமிழர்களை கொலை செய்த இராணுவம், இதை எந்த முதல்வரும் செய்திருக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா என்ன நடக்குது, திமுக ஆட்சியில் இருக்கும்போதே சூளைமேடுல இபிஆர்எல்எஃப் அன்றைக்கு இந்த ஐபிகேஎஃப் உடைய கைப்பாவையா இருக்குது. அங்க அவங்கள இங்க கொலை செய்யறாங்க. அதுக்கு திமுக ஆட்சி தான் இவங்க தப்பிக்கிறதுக்கு பொறுப்பு என்று திமுக ஆட்சி கலைக்கப்படுகிறது. ஓகே, அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த 2 ஆண்டு திமுக ஆட்சி சிறப்பான முறையில் நடைபெற்ற ஆட்சி ஒப்பீட்டு அளவில். மறுபடியும் தேர்தலில் அன்னைக்கு ஜானகி ஜெயலலிதான்னு பிரிஞ்சிருந்த காலம். அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அது வந்துருச்சு. அடுத்து நடைபெறுகின்ற தேர்தல், அந்த தேர்தலின் போதுதான் தேர்தல் பிரச்சாரத்தில் ராஜீவ்காந்தி கொலைக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனா அதிமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து திமுக தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சிதைந்து கிடந்த ராஜீவ் உடலை போட்டு பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் பண்ணது மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூரா திமுகவினர் தாக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் தாக்கப்படுறாங்க. கடைகள் சூறையாடப்படுது, தீ வைக்கப்படுது, இதெல்லாம் நடக்குது. திமுக திக மாதிரி தோழர்கள். திமுக படுதோல்வி அடையுது இந்த ஒரு பொய் பிரச்சாரத்தை அடிப்படையாக வச்சு. அது எந்த காலத்திலும் எங்கேயும் நிரூபிக்கப்படலை. ஓகே, இப்போ ஒரு முறை ஆட்சி கலைக்கப்பட்டு இன்னொரு முறை ஜெயலலிதா ஜெயித்திருக்கவே முடியாது. ஜெயலலிதா என்ற கேரக்டரே அரசியல் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த கேரக்டர் வர்றதற்கான காரணமே ராஜீவ் கொலை தான். ஆமா, இது நடக்குது. இதுக்கு பிறகு காலம், அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை, இதெல்லாம் நடக்குது. 2009க்கு வந்துடுறோம். அதுக்கு முன்னால ராஜபக்சே, ரணில் விக்ரமசிங்கே சமாதான பேச்சுவார்த்தை, இதெல்லாம் நடக்குது. ரணில் விக்ரமசிங்கே வரக்கூடாது, ராஜபக்சே வரணும் என்பதற்காக இறுதி நேரத்தில் ஒரு தேர்தல் புறக்கணிப்பு புலிகள் அறிவிக்கிறாங்க. இதை புலி ஆதரவாளர்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனா இது ஒரு ஃபேக்ட். இதன் காரணமாக தான் தமிழ் மக்கள் வாக்கு செலுத்தாத காரணத்தினால்தான் ராஜபக்சே ஜெயிக்கிறார். ரணில் விக்ரமசிங்கே நம்ம மேல ஒரு சமாதானத்தை திணித்து ஈழம் கிடைக்காம பண்ணுவாரு, ஐரோப்பிய நாடுகளில் செல்வாக்கு உள்ள நபர். ஆனால் ராஜபக்சே வந்தாக்க அவன் ஒரு கோமாளி, நம்ம ஜெயிச்சிடலாம், ஈழம் பெற்று விடலாம் என்பது பிரபாகரனுடைய கணிப்பா இருந்தது. அந்த கணிப்பு பாலசிங்கம் மறுத்தார். ஆனா பாலசிங்கம் பேச்சை பிரபாகரன் கேட்கவில்லை. அதெல்லாம் இப்ப நம்ம பின்னாலே நம்ம தெரிந்து கொள்றோம். அப்போ அந்த போரை முடிவு பண்ணி அவங்க போறாங்க. அது முள்ளிவாய்க்காலில் அந்த போர் முடிவடைகிறது. இப்போ இந்த மொத்த ஹோல் ப்ராசஸ் நான் சொன்னது
சும்மா சுருக்கமா ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்த ஹோல் ப்ராசஸ்ல இந்த தோல்விக்கான பொறுப்பு யார் தலையில விடுது? கலைஞர் தடுத்திருக்கலாம், தடுக்க தவறி விட்டார். திருட்டு திராவிடர்களால் தான் தமிழர்களுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. தமிழன் ஆட்சியில இருந்து அது நடந்திருக்குமா? இதுதான் சீமானுடைய நரேட்டிவா இல்லையா? இதுதானே. அப்போ கலைஞரின் பதவி வெறி காரணமா தான் இது. அப்போ இது சீமான் மட்டும் சொன்னாரா? கலைஞர் தடுக்கவில்லை என்பது அன்னைக்கு திராவிட இயக்கத்தினர் எல்லாருடைய, அதாவது அன்னைக்கு படுகொலை நிகழ்ந்த போது எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் இருந்தது. இவர் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்க கூடாதா அப்படின்றது வந்து இருந்தது. ஆனால் பின்னால ராஜபக்சே சொல்லாது 23 நாடுகள் உதவின, ஐநாவே அதுக்கு உதவியா இருந்தது, ஒன்றிய அரசு அப்படி இருந்துச்சு. அப்ப யார் நினைத்திருந்தாலும் ஈவன் ஒன்றிய அரசு கூட தடுத்திருக்க முடியுமா என்பது அப்படிங்கும்போது, ஒரு நீட்டை கூட தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மாநில அதிகாரம் இல்லாத ஒரு மாநில அரசு அன்னைக்கு அதிகபட்சம் கலைஞர் செய்திருக்கக்கூடியது என்னன்னா, இன்னொரு முறை அவர் வந்து ராஜினாமா பண்ணிடலாம். மற்றபடி அது போரை நிறுத்தி இருக்குமா? சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும். இந்த 123 ஒப்பந்தம்னு ஒரு அணுசக்தி ஒப்பந்தம், அது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அணுசக்தி ஒப்பந்தம், அதை சிபிஎம் எதிர்த்தது. இருந்தாலும் வாக்கு வாங்கி வந்து அது ஜெயித்தது. எதிர்கட்சியும் கூட சப்போர்ட் பண்ணாங்க. அது பிஜேபியா இருந்த எதிர்கட்சி இருக்கு இல்லையா, அதுக்கு மறைமுகமா ஆதரவு கொடுத்து மன்மோகன் சிங் அரசு அந்த ஒப்பந்தத்தை, அதுக்கு மன்மோகன் சிங் அரசுக்கு ஆதரவு கொடுத்த சிபிஎம் எதிர்த்த நிலையிலும் அன்னைக்கு கணிசமா இவங்க உறுப்பினர்கள் வச்சிருந்தாங்க. அப்போ அது நிறைவேறியது. அதுபோல ஒரு ரூலிங் கிளாஸ் ஒரு முடிவு எடுக்கும் போது அதை ஏதோ ஒரு மாநில கட்சி வந்து அதை திருப்பிட முடியாது. அந்த போர் நடைபெற்று ஒரு இன அழிப்பு நடைபெற்ற உணர்ச்சி கொந்தளிப்பான அந்த காலகட்டத்தில் அதை அந்த மாதிரி நினைச்சோம் அப்படின்னா வேற. ஆனா அதையே தொடர்ந்து அந்த கருத்தில் இருந்து அப்புறம் ஜெயலலிதாவுக்கு தேர்தல் வேலை பார்க்கறது, ஜெயலலிதாவை ஆதரிக்கிறது, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு இந்த பக்கம் சீமான் பிரச்சாரம், அதை எதிர்க்காமல் அதற்கு கூடவே போறது, இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? அப்போ திரும்ப திரும்ப திமுகவையும் கலைஞரையும் வில்லனாக காட்டுவது, இன்னைக்கு சீமான் பின்னாளில் கட்டியமைத்த தமிழன் வர்சஸ் திராவிடம் என்ற இந்த எதிர்நிலைப்படுத்தினது இருக்கு இல்லையா, அதற்கான அடித்தளம் அப்பொழுது இடப்பட்டதா இல்லையா அப்படின்றது கேள்வி. அப்ப இந்த ஈழ விடுதலை போராட்டத்தை பெரியாரியவாதிகள் பார்த்த முறை என்ன? நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாக்க, பெரியார் தனித்தமிழ்நாடு கேட்டார். எதற்காக தனித்தமிழ்நாடு கேட்டார்? இது ஒரு ஒன்னும் அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தினார். அதுக்கு பின்னால அவருடைய இறுதி பேருரை கடைசி நாட்கள்ல முக்கியமாக சாதி ஒழிந்த ஒரு சமத்துவ சமூகத்தை இந்த அரசமைப்பு சட்டத்தின் கீழ், இந்த இந்திய ஒன்றியத்தின் கீழ் அடைவது சாத்தியமில்லை, அதனால எனக்கு வந்து தனியா போறேன் நான் அப்படின்றதுதான் ஒரு இந்த நோக்கத்துக்காக. எந்த நோக்கத்துக்கு? சாதி ஒழிந்த சமத்துவ சமூகம் ஒன்றை நிலைநாட்ட அவர் கேட்டார். ஓகே, அது போவர். அங்க ஈழத்துல வந்து தனிநாடு கேட்டதற்கான அடிப்படை என்ன? சிங்கள பௌத்த பேரினவாதம், அதனுடைய தாக்குதல், அதுல தமிழ் மக்களுக்கு வந்து சம உரிமை இல்லை, அவங்க வந்து இது மாதிரி ஒரு இன ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டது. இந்த கான்டெக்ட்ல தானே அங்க தனி இடம் கேட்கறாங்க. இதுவும் அதுவும் சமமா? இதுவும் அதுவும் வேற வேற. அப்போ பெரியாருக்கு தமிழ் தேசம் பற்றி இருந்த பார்வை இருக்குல்ல, படைக்கவிருந்த தமிழ் தேசம் பற்றி இருந்த பார்வை, அதை வந்து புலிகளுக்கு இருந்த தமிழ் தேச பார்வையோடு ஒப்பிட முடியாது. இவர் எனக்கு தேசாபிமானம் கிடையாது, பாஷாபிமானம் கிடையாது, எனக்கு மனிதாபிமானம் மட்டும்தான் உண்டு, அதானே அவருடைய கருத்து. அப்ப சமத்துவத்துக்காக தான் அவர் தமிழ் தேசம் கேட்கிறாரே தவிர, தமிழ் தேசமே தன்னளவில் ஒரு தனி நோக்கமாக அவர் முன் வச்சது இல்லை. அங்க வந்து இந்த சிங்கள இனவாத ஒடுக்குமுறைக்கு எதிராக தமிழ் தேசம், இந்த திராவிட இயக்கம் உருவாகி வளர்ந்த வரலாறு, பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு நெடிய பாரம்பரியம் இருக்குது. இதுல பார்ப்பன இந்து தேசியத்துக்கு எதிராக அப்படின்றது இதனுடைய கண்டென்ட். அங்க வைக்கப்பட்ட தமிழ் ஈழத்துக்கான கண்டென்ட்ல அது கிடையாது. புலிகளுக்கு முன்னால் இருந்த தமிழரசு கட்சி இருக்கு இல்லையா, அதுக்கு பெரியார் கொண்டிருந்த பார்வையெல்லாம் இல்லை என்பது ஒரு வரலாற்று உண்மை. அவங்க வந்து ஒரு ஒடுக்குமுறை நடக்குது, கன்சர்வேட்டிவ். அவங்க சொல்ல போனால் ஒரு சாதியவாதம் மேலோங்கி இருந்த ஒரு கட்சி அது. அங்க இருந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, சம உரிமைக்காக அங்க போராடியதெல்லாம் அங்க இருந்த எம்எல் பார்ட்டி தான் வந்து போராடிடுது. தமிழரசு கட்சியினர் பல இடங்களில் அதற்கு எதிராக இருந்தார்கள் என்பதை டேனியல் போன்ற எழுத்தாளர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அங்க ஈழத்து
எழுத்தாளர்கள். ஸோ அதுல இருந்து விடுதலை புலிகள் இயக்கம் வருது. விடுதலை புலிகள் இயக்கம் அந்த போராடுகின்ற அந்த களம் என்ற முறையில சாதி ஏற்றத்தாழ்வை அனுமதிக்காத, ஆணாதிக்கத்தை அனுமதிக்காத, இதெல்லாம் வந்து அவங்க கடைபிடிச்சிருக்கிறாங்க. பட் அந்த தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய கொள்கையில் அது இல்லை. அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க போய் இல்ல. சில தோழர்களே கூட சொன்னாங்க, நம்ம தான் தனி தமிழ்நாடு வாங்க முடியல, அங்க தமிழர்கள் தனி நாடுக்காக போராடுறாங்க, அதை நம்ம ஆதரிப்போம் அப்படின்னு நினைச்சோன்னு இயல்பா சொல்றாங்க இல்லையா? ஓகே, அந்த வகையில் இதை புரிந்து கொண்டார்கள். அது வரைக்கும் ஒரு அளவு. அதுக்கு மேல அவர்கள் அந்த தனியிடத்தை பெற்று தருவது நம் பொறுப்பு அப்படின்னு பாக்குறது சரியானதான் கேள்வி. நாம் அந்த விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கலாம். இப்ப ஆதரவு கொடுத்தது, எல்லா விதமான உதவிகள் செய்யறதும் சரி. நாம் தான் அதை வாங்கி கொடுக்கணும். அது தோத்து போச்சுன்னா அதுக்கு பொறுப்பு கருணாநிதி அப்படின்றது என்ன கணக்கு? அது உலகத்துல எங்கேயாவது உண்டான்னு தான் என்னுடைய கேள்வி. இப்ப நம்ம கண் முன்னால பாலஸ்தீன் நடக்குது. பாலஸ்தீன்ல எத்தனை வருஷமா நடக்குது போராட்டம்? 48 வந்து இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து பாலஸ்தீன மக்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்குது. இப்போ ஒரு 15 மாதங்களாக டெய்லி குண்டு வீச்சு தாக்குதல், ஏறத்தாழ 1,00,000 மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அன்அபிஷியல் அக்கௌண்ட் 1,00,000 மக்கள் கொல்லப்பட்டு கம்ப்ளீட்டா இடிச்சு தள்ளிட்டாங்க காசாவை. உலகத்துல இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அழிவு ஏற்பட்டதில்லை. இப்போ கிட்டத்தட்ட 10-15,000 பிணங்கள் இடிபாடுகளுக்கு அடியில் இருக்கும், கண்டுபிடிக்கல அப்படின்ற கண்டிஷன் வந்து இருக்குது. அந்த மக்கள், வெளியேற்றப்பட்ட மக்கள் வந்து திரும்ப வர்றாங்க. அங்க சுத்தி இருக்கிறது பூரா யாரு? எல்லாம் அரபிகள். சுத்தி இருக்கிற சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், எத்தனை நாடுகள் இருக்கு, பக்ரைன், கட்டாரு, இன்னும் இந்த பக்கம் லெபனான், சிரியா, எல்லாம் இஸ்லாமிய நாடுகள். மதம்ன்ற முறையில் அரபு நாடுகள். உங்களால தான் நாங்கள் பாலஸ்தீனம் வாங்க முடியல. இத்தனைக்கும் சவுதி அரேபியா உள்ளிட்ட இந்த நாடுகள் எல்லாம் கள்ளத்தனமாக இஸ்ரேலோடு உறவு வச்சிருக்கிறாங்க. கடைசியா ட்ரம்ப் வந்து போன டேர்ம்ல உருவாக்குன ஆப்ரஹாம் அக்கார்ட் அப்படின்னு சொல்லி அதை பண்ணி பாலஸ்தீனமே ஒன்று இல்லை அப்படின்னு முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண தருணத்துல தான் ஹமாஸ் தாக்குதல் நடக்குது. இப்போ திரும்ப அந்த வேலை நடக்குது, அது வேற விஷயம். ஆனால் பாலஸ்தீனர்கள் எங்கும் வந்து அப்படி யாரும் பேசுறது இல்லை. தங்களுடைய போராட்டம், அதுக்கு ஆதரவு எல்லாத்தையும் கேட்குறாங்க. அப்போ இப்போ கூட இப்போ பேட்டி கொடுக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் பேசுறதுல 2009 அந்த மக்கள் எழுச்சி இங்க சரியா நடந்திருந்தா, இங்க தமிழ்நாட்டுல முள்ளிவாய்க்கால் இறுதிப்போர், அதுக்கு வந்து வலுவான மக்கள் எழுச்சி இங்க நடந்திருந்தால் அதை தடுத்திருக்க முடியும். அந்த அளவுக்கு உருவாக்க முடியல. அன்றைக்கு அந்த இறுதி நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா? அப்போ ஒரு பிரிவினர், இப்ப யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நான் சொல்றத, பிஜேபி ஜெயித்தால் போரை நிறுத்திவிட முடியும் என்ற ஒரு தவறான நம்பிக்கை புலிகளுக்கு ஊட்டப்பட்டது ஒரு பிரிவினரால. அது கடைசியில் இப்படி துயரத்துல முடிவதற்கு அதெல்லாமும் ஒரு காரணியா இருந்திருக்குது. அப்போ அந்த மாதிரி வந்து அந்த தோல்விக்கு இதை பொறுப்பாக்குவது, இந்த அடித்தளத்தெல்லாம் நீங்க ஏற்படுத்தி கொடுத்ததுனாலதான் இந்த அடித்தளத்தின் மீது சீமான் கட்டடம் கட்டியிருக்கார். கட்டடம் கட்டி திமுகவை வில்லனாக்கி, திமுகவை வில்லனாக்குனப்போ அது பிரச்சனையா தெரியல. கலைஞரை திட்டினாக்கா அவர் பேஸ்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத சொல்றீங்களா? இப்போ இவ்வளவு ஆண்டு காலம் அது கொளத்துருமணியா இருக்கலாம், இல்ல கூ ராமகிருஷ்ணனா இருக்கலாம், இல்ல பழ நெடுமாறனா இருக்கலாம். பழ நெடுமாறனுக்கு திராவிட எதிர்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுது. மத்தவங்க அதில் செஞ்சுட்டு இருந்தாங்களா? அதெல்லாம் பண்ணல அவங்க யாருமே. திராவிட எதிர்ப்போ அல்லது இல்ல இல்ல இல்ல. ஆமா, 2011 அவங்க அதிமுக தான் வேலை செஞ்சாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தப்பு. இன்னைக்கு பிஜேபி ஒரு த்ரெட்டா வந்துருச்சு என்பதற்காக நம்ம வந்து திமுகவை ஆதரிக்கிறோம், ரைட். அன்னைக்கு செஞ்சது ரைட்டா? இங்க பாருங்க, 2009 மாக்காய்க்கால நான் பொறுப்புல இருக்கிறேன். 2009 தான் முத்துக்குமார் தீ குளிக்கிறாரு. அப்ப எனக்கு நான் நேரா அதுல ஃபர்ஸ்ட் பர்சன் அக்கௌண்ட் இருக்கு. அதுல இப்போ பத்திரிகையாளர் அருள்எழிலன் தான் எனக்கு கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி சாஸ்திரி பவன் வாசல்ல ஒரு இளைஞர் இது பண்றாரு. உடனே நான் தொடர்பு கொண்டு அப்போ என்னுடைய பொருளாளர் அவர் தான் அலுவலகம் சீனிவாசன், அவருக்கு சொல்லி அவர் உடனே போய் கான்டாக்ட் பண்றாரு. வெள்ளையன் தான் பாடியை வந்து வாங்கிட்டு குளத்தூர் கொண்டு போறாரு வணிகர் சங்க கட்டடத்துக்கு. ஒரு வெள்ளையன் எங்களுக்கு நெருக்கமான தொடர்பு. எந்த வகையிலனாக்கா 2005 கொக்கோ கோலா எதிர்ப்பு போராட்டம் கங்கை கொண்டான்ல, அதில் முழுக்க முழுக்க அவர் உடன் இருக்கிறாரு. 2006 ரிலையன்ஸ் ரீட்டைல் கொண்டு வராங்க, அதற்கு எதிராக சிறு வணிகர்கள் அவங்க ஆதரவோட போராட்டங்கள் நடத்துகிறோம். அந்த வகையில் ஒரு நெருக்கமான
தொடர்பாக அவர் தீவிரமான ஈழ ஆதரவாளர், சொல்லப்போனால் புலி ஆதரவாளர். அவர் வந்து சீனிவாசன் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கம். அப்படி போறாரு, நைட்டு கொண்டு போய் இவர் தான் கூட இருந்தார். அவர் மறுநாள் காலையில் உடனே அந்த உடலை அடக்கம் செய்ய வேண்டும்னு போலீஸ் வந்து இது பண்ணுறாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் தான் இப்போ பண்ணுறாங்க. அதை கூடாது, அதை வந்து அவருடைய கடிதப்படி அவருடைய உடலை வந்து ஒரு போராட்ட கருவியாக்கணும், ஒரு மக்கள் எழுச்சியை உருவாக்குவதற்கு. முத்துக்குமாருடைய வருத்தம் என்னன்னா, இப்படி ஒரு அநீதி அங்கே நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாடு இப்படி இருக்குது, அமைதியா இருக்குது அப்படின்றது அவருடைய இது. அப்போ அதற்காக அன்னைக்கு அதை உடலை எடுக்க விடாமல் போராடியது. மேடையில் வெள்ளையன் இருந்து பேசும்போது நல்லா அங்கே இருக்கிறேன் அந்த இடத்துல. இந்த மாதிரி தலைவர்கள்லாம் இன்னைக்கு எடுத்துடலான்னு சொல்றாங்க, வேண்டாம் வச்சிருந்து நாளைக்கு எடுக்கலான்றது என்னுடைய கருத்து, சீனிவாசனுடைய கருத்துன்றாரு. அதை கூட்டம் என்டார்ஸ் பண்றாங்க. மறுநாள் தான் எடுக்கிறோம். மாணவர் போராட்டம் பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து மாகாய்கா சார்பாக தான் ஆர்கனைஸ் பண்ணி முதல்ல அதை வந்து கொண்டு வரோம். புலிகள் மீது மாகாய்கா விமர்சனம் இருக்குன்றதுனால இதெல்லாம் இருட்டடிப்பு செய்யவே எல்லோரும் விரும்புவார்கள் என்ன. ஆனா இதெல்லாம் நடந்த விஷயம். இதே காலகட்டத்தில் தான் ஹைகோர்ட்ல சுப்பிரமணிய சாமி மூஞ்சில முட்டை அடிக்கப்படுது கோர்ட்டுக்குள்ளார. அதை ஒட்டி காவல்துறை உள்ள குவிக்கப்பட்டு வழக்கறிஞர்கள் மீது தாக்குதல் நடக்குது. அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியதும் மாகாய்கா சார்ந்த வழக்கறிஞர்கள். அடிச்சு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டிருக்கிறாங்க. அப்போ இப்போ ஜெயக்குமார் இருக்கார் அதிமுக, அவர் வந்து நம்ம தோழர்களை வந்து பார்த்து, புரட்சி தலைவி உங்களை பார்க்க விரும்புகிறாங்க, உங்களை அரசாங்க ஆஸ்பத்திரியிலேருந்து அப்போலோவில் அட்மிட் பண்ணி நாங்கள் பார்த்துக்குறோம், ஜெயலலிதா உங்களை பார்க்கறதுக்கு வரேன்னாங்க. இல்லை நாங்கள் ஜெயலலிதாவை பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். இப்போ இதை எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, போலீஸ் அடக்குமுறை தான் நடந்தது, தப்பு தான். ஆனால் அதை ஜெயலலிதா கேபிட்டலைஸ் பண்ண அனுமதிக்க கூடாது என்ற தெளிவு எங்களுக்கு இருந்தது. அது திமுக அரசின் மீதோ போலீஸின் மீதோ நமக்கு விமர்சனம் இருந்தாலும் அதிலிருந்து ஜெயலலிதா ஆதாயம் தேட அனுமதிக்க கூடாது. ஈழம் பற்றி ஜெயலலிதாவோட நிலை என்ன? நீங்க கலைஞர் மீது என்ன விமர்சனம் சொன்னாலும் தொடக்கம் முதலே அந்த போராட்டத்துக்கு ஆதரவா இருந்தவர். ஆனா அதை போராட்டத்தை வெறுத்து அதற்கு எதிராக இருந்தவர் ஜெயலலிதா. நீங்க வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவா திமுக அப்படி பண்ணிட்ட, நான் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு கேட்கிறேன், இவர் இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு பேச விடுறேன், இது எல்லாம் எப்படி, என்ன கணக்குல வரும்? இது என்ன அரசியல் புரிதல்? இன்னைக்கு பிஜேபிக்காக திமுக ஆதரிக்கிறதுன்றதல்ல. இப்ப இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம், என்ன தவறு செய்தோம் என்பதை பற்றி கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி யோசித்து பார்க்க வேண்டும். இந்த அடித்தளத்திலிருந்து என்ன டெவலப் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு இன வெறி அரசியலை சீமானால கட்டமைக்க முடியும். பெரியாருடைய தமிழ் தேசிய அரசியலுக்கு பார்ப்பன இந்து தேசிய எதிர்ப்பு, சமத்துவம், சாதி ஒழிப்பு இதெல்லாம் இருக்குன்னாக்கா, இப்ப சீமான் வந்து குடிப்பெருமை, தமிழ் குடி, தெலுங்கு குடி இப்படி வந்துருச்சு இல்ல இப்ப. அப்ப இது வந்து பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குது. அப்ப இந்த சாதி பெருமை பேசுவது பிஜேபிக்கு தேவை. திராவிட இயக்க அரசியல் ஒழிப்பது, பெரியார் அரசியல் ஒழிப்பதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா சாதி வரியை தூண்டி விடுறது. இப்ப இவர் பேசின உடனே அதை இவர் ஆதரிக்கிறார், ஜான் பாண்டியன் ஆதரிக்கிறாரு. இப்ப சீமான் இப்படி பேசுறாரு, யாரு? பெரியார் கிடையாது, ஆணைமுத்துன்றாரு இல்லையா? ஒரு சாதி பெரியார சொல்றீங்க, வஉசியை கவுண்டர் போஸ் பண்றாரு. சாதி ரீதியா எல்லா தலைவர்களையும் ஜாதியாக்கி சாதி ரீதியா எதிர்நிலைப்படுத்தி நிறுத்துறாரா இல்லையா? இதையெல்லாம் எப்ப சீமான் வந்து ஸ்டார்டிங்ல அதெல்லாம் பண்ணல, அதெல்லாம் எல்லாம் கண்டுக்காம அப்படிதான் இருக்கும். ஸ்டார்டிங்ல அவரு இன்னைக்கு, அதாவது போன வருஷம் தான் பாருங்க, ஓப்பனிங் எங்க தொடங்குதுன்னா கலைஞர் எதிர்ப்பு, அப்புறம் திமுக எதிர்ப்பு, அதுக்கப்புறம் திராவிட இயக்க எதிர்ப்பு. ஆனா பெரியாரை வழிபடுகிறோம். அப்புறம் இப்ப கடைசியா பெரியாரை ஒழிக்காம விட மாட்டேன். இவ்வளவு ஸ்டெப் தாண்டி இது வந்திருக்குல்ல. இந்த முந்தைய ஸ்டெப்ஸ்ல எல்லாம் நம்ம எப்படி பார்த்தாங்க, அது ஒரு கேள்வியே இல்லையா? இந்த படிநிலைகளை தாண்டி தானங்க பெரியாருக்கு வந்திருக்குது. இந்த படிநிலைகள் தான் வரும்போதெல்லாம் கலைஞர் விமர்சனம் பண்ணா திமுக அதை கவுண்டர் பண்ணிடும், அதை பேசிடுவோம், அதெல்லாம் அவங்களோட வேலையா என்ன அப்படியான்னு கேட்கிறேன் நான். இப்ப நாங்க மாகாய்கா என்ன கலைஞர் கட்சியா? நான் மாகாய்கால இருந்த காலம் தான் நாங்க. அது நாங்க என்ன கலைஞர் கட்சியா? ஜெயலலிதா பற்றி உங்களுடைய பார்வை என்ன? காங்கிரஸ் தப்பு, பிஜேபி பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அத்வானியோட ஆதரவு கேட்க முடியுமா? அந்த பீரியட்ல வந்து ஈழம்னு சொல்லக்கூடாது, ஜெயலலிதா பிடிக்காது, சொன்னா வரமாட்டாங்க அப்படின்றதுக்காக இலங்கை தமிழர் ஆதரவுன்னு தான் அமைப்பு கட்டினாரு நெடுமாறன். அதுல வந்து இலகணேசன் உள்ளிட்ட எல்லாரும் இணைந்து நின்றார்கள். உண்டா இல்லையா? நிக்கலாமா? அதை ஏற்றுக்கொள்ளலாமா? யார் கூட கை கோர்க்கிறோன்றது முக்கியமானது இல்லையா? சிவாஜிலிங்கம் போய் பிஜேபிக்கு ஓட்டு கேட்கலையா? அதெல்லாம் சரியா? அதன் தொடர்ச்சி தானே அண்ணாமலையை வைத்துக் கொண்டு
இவர் ஈழம் வாங்கி தருவாருன்றது. வானதி சீனிவாசன் அங்கே போய் பேச முடியுது, அண்ணாமலை போய் புலம்பெயர் தமிழர்கிட்ட பேச முடியுது. அப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தமிழ்நாடு எக்கேடு கெட்டு நாசமா போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எதனா ஒன்று நடக்கணும். அதுக்கு பிஜேபி வந்தா என்ன, ஜெயலலிதா வந்தா என்ன, சீமான் வந்தா என்ன? இது இந்த பார்வை தானே இருக்குது. இப்படி சொன்னா வருத்தமா இருக்கலாம், இதான பார்வை. நீங்க எதுக்கு ஐரோப்பாவில இருந்து கலைஞரை எதிர்த்து போடுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன ரைட் இருக்குது உங்களுக்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல தலையிட்டு பேசுவதற்கு? நாங்க புலிகள் தமிழ்நாட்டு அரசியலில் தலையிடுவதை விரும்பவில்லை அப்படின்னு இப்ப எல்லாரும் பேசுறாங்க. இத்தனை நாளா நடந்தது என்ன? அதானே நடந்தது. சோசியல் மீடியாவில் இதெல்லாம் பெய்டு கூலிகள். இந்த மாதிரி உங்களுடைய ஒரு விதமான பணத்தை வச்சிருக்கிற மஃபியா கும்பல்கள் இப்படி ஆளை ஏற்பாடு பண்ணி, இப்ப நான் என்ன ஆளு, நான் சீமான விமர்சனம் பண்ணா நீ தான் தமிழரசனை காட்டி கொடுத்த, இது ஒரு கேம்பெயின். ஏதாவது இருக்குதா அர்த்தம்? இப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? தானா நடக்குதா? அதனால அந்த தலையீடை செய்வதை இவர்கள் எப்படி சகித்து கொண்டார்கள், எப்படி பார்த்து கொண்டிருந்தார்கள் இத்தனை நாள்? சும்மா இப்போ நம்ம வாழ் சுத்துறது, வீரவசனம் பேசுறதுல பொருள் இல்லை. இப்பவும் கூட எகைன் என்ன நடக்குதுன்னாக்கா, இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்குது, திமுக இருக்குது. அதுல இப்ப சாம்சங் பிரச்சனை எனக்கு விமர்சனம் இருக்குது, அர்ச்சகர் பிரச்சனை சரியா கையாளல எனக்கு விமர்சனம் இருக்குது. ஆனா இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு பிஜேபிக்கு எதிரான அணி சேர்க்கை அதுதான். அதை குலைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்க இன்டைரக்டா எதிரிக்கு உதவி செய்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அதை குலைக்கக்கூடியவர்கள், சைட்ல ஒரு ட்ராக் ஓட்டுறவங்க எல்லாம் இதோட சேர்ந்து இருக்கிறாங்க. பேரல் ட்ராக் ஒன்று ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் இதோட சேர்ந்து இப்போ இந்த ஏணி சின்னத்துல ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்து மாதிரி திமுகவுக்கு ஒரு அடி, சீமானுக்கு ஒரு அடி, இப்படி போடக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இது என்ன பொருள் இது? அப்போ கடந்த காலத்தில் செய்த அதே தவறை திரும்ப செய்கிறோம். இப்போ என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லாரும் சீமானுடைய எதிர்ப்பை ரொம்ப வலுவாக கையில் எடுத்திருக்காங்க. இனி இவரை விடக்கூடாது, இனி இவ்வளவு நாள் விட்டுட்டோம், இனி விடக்கூடாது, விட்டுட்டு தேடக்கூடாதுன்றத. இல்ல, இது வெறும் சீமான். இப்போ ஒரு பிரச்சனையை பாருங்களேன். அந்த சந்தோஷ் பேட்டி கொடுத்திருக்காரு. அப்புறம் அந்த ஸ்டில் போட்டோகிராஃப் அமரதாஸ் பேட்டி கொடுக்குறாரு. இன்னும் பலர் பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ ஃபேக்ட்ஸ், விவரங்கள், அவர் ஏதோ நியூஸ் 18ல நான் விவாதத்துக்கு தயார்னு சொல்லியிருக்காராம். அவர் வருவாரா வரமாட்டாரான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம பெரியாரை பத்தி தான் விவாதம் தொடங்கியிருக்கோம். பெரியாரை பத்தி ஆசிரியர் பேசினாலோ இல்ல ஸ்டாலின் பேசினாலோ அண்ணா வருவாரு அப்படின்னு அந்த கட்சிக்காரங்களா? ஆமா. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, சீமான் திரட்டி இருக்கக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா, அது அறிவுபூர்வமா சிந்திக்கிற கூட்டம் கிடையாது. நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன். அந்த கூட்டத்தை நீங்க கலைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபேக்ட்ஸை வச்சு கலைக்க முடியாது, ரீசனை வச்சு அவங்கள கலைக்க முடியாது. இப்போ நான் அதை தான் ஒப்பிடுறேன். சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா இருக்கார் இல்லையா, புட்டபர்த்தி சாய்பாபா என்ன செஞ்சு பிரபலமானாரு? பக்தர்களுக்கு அப்படி லட்டு வர வச்சு கொடுப்பாரு, வாயிலிருந்து லிங்கம் எடுப்பாரு, அப்புறம் அப்படியும் பாரு கையில துண்ணூறு கொட்டும். இது பூரா இந்த ஸ்லீவுக்குள்ள வச்சிருந்து செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கோவையில பிரேமானந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுத்தறிவாளர் இறந்துட்டாரு இப்போ நினைக்கிறேன். அவர் நேர சாய்பாபாவை போய் பார்த்து பக்தர் மாதிரி போறாரு. போய் சாய்பாபா இப்படி ஒரு லட்டு வர வச்சோடனே அவர் ஒரு லட்டு வர வச்சு கொடுத்தாரு. உடனே ஷாக் ஆகி அவரை தூக்கி போயிட்டாங்க, இங்கிருந்து கிளப்பிட்டு போயிட்டாங்க. இந்த இஷ்யூ பிரபலம் ஆயிடுச்சு. அதற்கு பின்னால சாய்பாபாவுடைய இதுல 3 கொலைகள் நடந்தது அங்கே. ஆனா இன்னமும் புட்டபர்த்தி சாய்பாபா பக்தர்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. நித்யானந்தா இவ்வளவு ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, பக்தர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஜகி வாசுதேவ், நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, பிரபல திரை இசை கவிஞர், வசனகர்த்தா ஜாவேத் அக்தர்னு 2 பேர் இருந்தாங்க. சலீம் ஜாவேத்னு இருந்தாங்க. ஜாவேத் அக்தர் ஷபனாஸ்மியினுடைய கணவர் நினைக்கிறார். அவர் ஜக்கி வாசுதேவ அப்படியே சுத்தமா டிஸ்மாண்டல் பண்ணிருப்பாரு மேடையில. ஆமா, எப்படி ஒரு சூடோ சயின்ஸ் பேசுறான், ஒரு ஃப்ராடு அப்படின்றத அக்வேர் ஆணி வரைய பிச்சிருப்பாரு. ஆனா ஜக்கி வாசுதேவ் கூட்டம் குறைஞ்சிருச்சா? அப்போ ஜக்கி வாசுதேவுக்கு, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கருக்கு, இதுக்கெல்லாம் வர கூட்டம் இன்டலெக்சுவல் கூட்டம், படித்தவர்கள். சீமானுக்கு வர்றது செமி லிட்டரேட், அவங்க படிச்சவங்களும் இருக்கிறாங்க, இல்லாம இல்ல. இவங்களுக்கு வரவங்களாம் பக்தர்கள், சீமானுக்கு வரவங்களும் பக்தர்கள் எடுத்துக்கலாம். ஆமா, இவங்கெல்லாம் என்ன இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்துக்கும் இணைக்கிற ஒரு இது ஒண்ணு இருக்குது. ஜக்கி வாசுதேவ் பேசுறது, இவங்க பேசுறதெல்லாம் சூடோ சயின்ஸ். சீமான் பேசுறதும்
அந்த காலத்திலே தமிழன் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டான். அந்த காலத்திலே புஷ்ப விமானம், யானையை போட்டு ஆமா, கப்பல், அரிசி கப்பல், யானை, அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. இது இது இதை வந்து இதனுடைய வேற வருஷனை ஆங்கிலத்துல பேசுறாரு ஜக்கி வாசுதேவ். அப்படிதான் நடக்குது. அப்போ அதை அவங்க நம்புறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இப்படி அறிவுபூர்வமாக சிந்திப்பது, விவாதம், அதற்கு தயாராக இல்லாத ஒரு கூட்டம். இது வந்து ஒரு இறை நம்பிக்கை மாதிரிங்க. இது இப்ப நான் சொன்னேன், ஃபஹத் ஃபாசிலுடைய படம் ஆவி எழுப்புதல் கூட்டங்கள், இந்த முடவர்கள் நடக்கிறார்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் தஞ்சாவூர்ல மகாயகா வேலை செஞ்ச போது இந்த மாதிரி அறிவிப்பு போட்ட போது, நாங்கள் 2 முடவர்களை கூட்டின்னு வரோம், நடக்க வச்சு காட்டணும்னு போஸ்டர் ஓட்டணும், கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன ஆனா நான் சொல்ல வர்றது, அதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது, அதை நம்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் உருவாவதை சாத்தியப்படுத்தி இருக்கிறோமா இல்லையா நாம்? இது வந்து நீங்க அவ்வளவு தொலைவு போக வேண்டாம். பிஜேபியினுடைய பாலிடிக்ஸுக்கு ஒரு அறிவியலுக்கு புறம்பா எல்லாம் பேசுறாங்க. ஏன் இப்ப நம்ம ஐஐடி அதி உயர் அறிவியல் கல்வி நிறுவனம், இப்போ அவர் மாட்டு முதுறதை பத்தி அவர் பேசியிருக்காரு. இப்போ ஐஐடியில் ஏன்டா இவன் தான் டைரக்டரா நமக்கு அப்படின்னு யார் அங்கே பொங்கி எழுந்துட்டாங்க? வேண்டாம், தனியாக கொஞ்சம் பேசிக்கலாம். மற்றபடி அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸுக்கு அது வந்து ஒரு பிரச்சனையா இல்லை. அதில் அவர்களுடைய நலனும் தங்கி இருக்கிறது. அதனால அதை ஜஸ்டிஃபை பண்ணி அவங்க பேசுவாங்க. அதனால இப்போ இப்படி ஒரு கூட்டம் உருவாவதை நாம் சாத்தியமாக்கி விட்டோம். விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து வேறங்க, அது ரசிகர் கூட்டம். ஆனா நீங்க சொல்றது டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது, சீமானுக்கு பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருக்க வேண்டிய இளைஞர்கள் போய் சீமான்ட்ட அப்படி சேர்ந்து அதுதான் துயரம். ஒரு இனவெறி அரசியல், சாதி பெருமித அரசியல், அத திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு, பகுத்தறிவு எதிர்ப்பு, இந்த மாதிரி ஒரு வெறி கொண்ட கூட்டத்தை தன்னுடைய பேச்சு திறமையினால், அந்த பேச்சு திறமையில ரீசன் கிடையாது. பால் தாக்கரே வந்து ஒரு சிறந்த பேச்சாளர். அந்த ஆளால கூட்டம் முடிஞ்ச கூட்டம் என்ன செஞ்சது? பீகாரிகளுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்தது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்கு நாம் பயன்பட்டு விட்டோம் என்பதை உணர்கிறோமா? பெரியார திட்டான் அப்படி பார்க்க கூடாது. இதுக்கு முன்னால நடைபெற்றது எல்லாமே பெரியார் மீதான தாக்குதல் தானே. பெரியார் வந்து இது மாதிரி ஒரு பாலுறவு பற்றி ரொம்ப கேவலமா, இந்த மாதிரி ஒரு இன்செஸ்ட் மாதிரி சகோதர உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்றது ஒரு காமன் சென்ஸ்ல ரொம்ப இழிவானதா நமக்கு தெரியுது. ஆனா இதற்கு இதுவரைக்கும் சீமான் செய்து வந்திருக்கிற அரசியல் பூரா பெரியார் பேசி வந்த பகுத்தறிவு அரசியலுக்கு எதிரான அரசியலா இல்லையா? அவர் கூறி வந்த சமத்துவ தேசிய அரசியலுக்கு எதிரானதா இல்லையா? அது ஏன் நமக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை தோழர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையும் நீங்கள் எல்லாம் கம்யூனிஸ்டுகள் அல்லது நீங்க மாகாயக புலிகளை விமர்சிப்பவர்கள், நீங்க இப்படிதான் பேசுவீங்க அப்படின்றது அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாக்க கேன்சல் பண்ணிடலாம். ஆனா இது குற்றப்படுத்தும் நோக்கத்துல நான் சொல்லலை. ஒரு ரிவ்யூ அப்படின்றது வந்து காரண காரியங்களை ஆராய்ந்து நம்ம பேசும்போதுதான் எதிர்காலத்தில் அந்த தவறை செய்யாமல் இருப்போம். அப்படி இல்லாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதோ அல்லது அடுத்து இந்த மாதிரி நபர் உருவாகாம இருக்கிறதுக்கும் இந்த ரிவ்யூ. ஆமா, இல்லைன்னா என்ன ஆயிடுது அப்படின்னாக்க, திரும்ப இப்போ எப்படி வருதுன்னா, பாரியா இவ்வளவு பெரிய கொட்டை போட்ட தலைவர்களுக்கு அல்வா கொடுத்துருக்குறாங்க, கில்லாடிதான், அப்படி போயிடும். அது நான் 18th ப்ரூமேர் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அப்பேற்பட்ட புரட்சி செய்த ஆட்களுக்கே அல்வா கொடுத்த ஒரு லூயி போனபார்ட்ன்ற மாதிரி அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது யாரு சீமான். நம்ம ஏன் வல்னரபிளா இருந்தோம், எங்க வல்னரபிளா இருந்தோம் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டியது. குயிக்கா ஜட்ஜ் பண்ணணும் ஒரு நபரை அப்படின்றதும் இதை எடுத்துக்கணுமா? குயிக்கா ஜட்ஜ் பண்றது மட்டும் இல்ல, அது அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, நாம் ஏன் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டோம் என்பதை அவர்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். அந்த காம்ப்ரமைஸ் விஜய் கிட்டையும் இருக்கா? நீ பெரியார பேசவே கூடாதுன்னு ஒரு டீம் எதுக்குறாங்க, புதுசா வராருப்பா அவர் பேசட்டும், அவரும் போய் பேசட்டுமே என்ன அப்படின்னு சொல்லி ஆதரிக்கிறதும் இருக்கு. இல்ல, அது அவங்களதான் நான் சொல்றேன். பெரியார் அம்பேத்கரை லட்சக்கணக்கான இளைஞர்களிடம் அவர் கொண்டு செல்லுகிறார், அதை வரவேற்கிறோம்ன்றாங்க இல்லையா. அவரு வந்து சீமான் 2.0 ரெடி ஆகுறாங்க. அதுதான் நான் கேட்கிறேன். அப்படி அது போவதில்லை. சும்மா ஒரு பெரியார் அம்பேத்கர் படத்தை வச்சு அவர் கொண்டு போயிடுவாரா? என்ன பேசினார், என்ன செய்தார்? இப்ப நீங்க நல்ல திறமையா பேசுறாரு, இவரை வச்சு பேசலாம்,
அப்படின்னு முடிவு பண்றது எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு நமக்கு தெரியுது இல்லையா? அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய நோக்கம் என்ன அப்படின்றது கொண்டு வந்து நிறுத்தி இருக்குல்ல. அது இப்ப நீங்க ஒரு சந்தோஷம் வந்து பேசுறாரு இல்லையா, அவர் கண் முன்னாலதான் சேரலாதன் வந்து இது பொம்பளைய பக்கத்துல வச்சுட்டு பண்றான், கட் பண்றாரு. அப்படி உள்ளவன் ஆடியோவை கேட்கிறான், இவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அதுல உறுதியா அவர் ஏன் இல்லை இருக்க முடியல? இல்ல, மனிதர்களுக்கு எல்லா இடத்துலையும் இந்த தடுமாற்றம் வருது. நான் வந்து ஒரு அமைப்புல ரொம்ப நாள் பொறுப்புல இருந்திருக்கிறேன். அமைப்புல தோழர்கள் தவறு செய்வார்கள். அப்ப நீங்க தவறு செய்யும் போது அவங்க முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து கொஞ்சம் இப்ப இவர் மேல எதுவும் நடவடிக்கை எடுத்துட்டோம், ஏதாவது செஞ்சுட்டோம்னாக்கா நம்ம அமைப்புக்கு இழப்பு இல்ல அப்படின்னு நினைச்சு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா அது வளரும். அப்போ இவங்க எல்லாரும் வந்து ஒரு புள்ளியில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டவர்கள் அப்படின்றது ஒரு கேட்டகரி. அது எவ்வளவு நல்லெண்ணத்தின் பேரில் நீங்க அந்த காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாலும் அதன் விளைவு வந்து ஒண்ணுதான். கொல்லி வந்து தெரிஞ்சு வச்சாலும் தெரியாம பீடியை தூக்கி போட்டாலும் ரிசல்ட் வந்து ஒரே ரிசல்ட் தான். இது ஒரு பிரிவு. ஆனா புலம்பெயர்ந்தோரை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக ஒரு புரிதலுடன் சீமானை ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க, அல்லது சீமான் குறித்து தவறு என்று தெரிந்தும் அமைதியாக இருந்திருக்கிறார்கள். அது வந்து அவர்கள் தங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவளித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகம் என்றே நான் சொல்லுவேன். அதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அவங்க வந்து அதை செய்திருக்கிறார்கள். அதை வந்து வெளிப்படையா வந்து அவங்க பேசணும். அதை பேசாமல் அதை கடந்தெல்லாம் போக முடியாது. ஏதோ அவங்க திடீர்னு ஒரு அறிக்கை விட்டாங்க, அதை அப்படி புரிந்து கொள்ளும் அளவுக்கு நம்ம ஒன்றும் ஏமாளிகள் அல்ல. அதை வந்து அவர்கள் இப்போவாவது உணரணும். அவர்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு அதை அண்டர் ரைட் பண்ற வேலையை தமிழ்நாடு செய்ய முடியாது. அது அவர்களுடைய போராட்டம் அப்படின்னு வார்த்தையில சொன்னா பத்தாது, உண்மையில் அப்படி அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதையும் இந்த சீமான் எபிசோடு வந்து நமக்கு உணர்த்துகிறது. அதனால சீமானை தனியா ஸ்டுடியோல வச்சு வாதிச்சு ஒருவேளை வந்துட்டா கூட, நான் கற்பனையா யோசிச்சு பார்த்தேன், இந்த பக்கம் சந்தோஷம் அந்த பக்கம் சீமானம் இருந்தா சீமான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாதத்துல. அவரு நீ இவ்வளவு நம்ம பேசிட்டோம்ல, இப்ப நான் சில கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு தூரம் கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயாச்சு சீமான். மீடியா பர்சன்ஸ் அவருக்கு முன்னால மைக்கு போடுறது நியாயமான்னு நீங்க சொல்லுங்க. சீமான் இப்படி விளம்பரம் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா, புதிய தலைமுறை, தினத்தந்தி, நியூஸ் 18, பாலிமர், இன்னும் சேனல், இவங்க எல்லாரும் இல்ல, நான் சொல்றது வந்து லைவ் பண்றாங்க. இந்த லைவ் பண்றது வந்து டெய்லி சீமானுடைய பிரச்சாரம் நடக்குது. அன்சென்சார்டு லைவ். பெரியார் மண்ணு அப்படின்னு புதிய தலைமுறையில அத கார்டு வேற போடுறாங்க. அப்ப நீங்க தெரியாம தான் செய்றீங்களா? அதை இப்போ மோடியை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினா போடுவீங்களா? நீங்க கார்டு போட்ட முடியுமா? அப்போ இந்த லைவ் பண்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இப்ப இவ்வளவு நாள் சீமான் இதை பேசி வந்திருக்காரு இல்லையா? நம்ம தமிழ்நாட்டின் முற்போக்கு சினிமாக்காரர்கள்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சீமான மேடை ஏற்றி கூட நின்று பேசியிருக்காங்களே, அவங்களுக்கு இத்தனை நாள் இப்போ பெரியார் பேசுனதை விட்டுருங்க, இது வரைக்கும் பேசுனதெல்லாம் ஓகேவா? அப்ப சீமானை எப்படி நீங்க கூட அவரோட சேர்ந்து குழாவுறீங்க? இனிமேலும் நீங்க செய்யாம இருப்பீங்க அப்படின்றதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? அப்ப உங்களுடைய நலனுக்காக இந்த தமிழ்நாட்டு நலனை காட்டி கொடுப்பவர்களா இருக்கிறீங்க. இதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. பேசுறது முற்போக்கு இதெல்லாம் இதான் பேச வேண்டியது. அதான் சொல்லணும், ஏணியில் ஒரு குத்து இங்க ஒரு குத்து மாதிரி பெரியாருக்கும் ஜே, சீமானுக்கும் ஜே, இப்படி ஒரு பொழப்பு பழைக்கணுமான்னு கேட்கிறேன் நான். இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பிறகு இந்த ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள், திரைப்படத்துறையினர் இவங்கெல்லாம் எப்படி நடந்துக்க போறாங்கன்றதை நான் பாக்குறேன். அவங்கெல்லாம் தே ஆர் அக்கௌண்டபிள். அவங்க பதில் சொல்லத்தக்கவர்கள். சும்மா இப்படி எல்லா பக்கமும் தலையாட்டிட்டு இப்படி போறது இருக்குல்ல, நோகாம பேசுறது, மழுப்பெல்லாம் பேசுவது, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னமும் கூட சில ஈழத்தமிழர்கள், உங்க நாட்டு அரசியலை நீங்கள் உங்க நாட்டில் செய்து கொள்ளுங்கள், தலைவர் பிரபாகரனை அதற்குள் இழுக்காதீர்கள், ரொம்ப சாமர்த்தியமா பேசுறாங்க. உங்க நாட்டு அரசியல் என்ன செய்யறாரு அவர்? இங்க செய்யற அரசியல் எதிரானது. அதே உங்களால சொல்ல முடியாதா? அதை நீங்க கருணாநிதி வேணா திட்டிங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றதான சொல்ல வராங்க. அதெல்லாம் இந்த மாதிரி இந்த நாசூக்கு நாகரீகம் இதெல்லாம் வந்து பச்சையான சந்தர்ப்பவாதம். இதை இனிமேலும் அனுமதிக்க கூடாது. இதை வந்து ஸ்ட்ரிக்டா பேசணும்.
இப்படி பேசுவது திமுக ஆதரவெல்லாம் இல்லை. நான் யதார்த்தமா பேசுறேன். இதுவரை நடந்திருப்பது திமுக எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு என்று தொடங்கி அது பெரியாரில் முடிந்திருக்கிறது. அதனால முடிந்த இடத்தில் விழித்து கொண்டவர்களுக்கு சொல்லுகிறேன், நடந்து வந்த பாதையை தயவு செய்து திரும்பி பாருங்கள். அதோட இந்த இன்டர்வியூ முடிக்காம தொடர் பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்து நினைக்கிறோம். நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.